The last class we have completed up to gratuity calculations. Now let's start with annuity or pension. Annuity from present employer, either it may be contractual or voluntarily paid, always taxable as salary. Ex-employer கிட்ட இருந்து வந்துச்சு அப்படி சொன்னாக்க ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் salary. 17 class 3ல நம்ம பார்த்துருப்போம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எம்ப்ளாயர் கிட்ட இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு ஃபண்டு மூலமாகவோ வேர் த ஃபண்ட் இஸ் கிரியேட்டட் பை எம்ப்ளாயராக இருக்கும்போது ரெசிபியண்ட்டுக்கு அது ப்ராஃபிட் லிeu ஆஃப் salary. Though it may be profit lieu of salary, yet it will be salary only. 17 class 3. We have already studied 17 class 1 is all about definition of salary. That one includes profit in lieu of salary as well as perquisites and others. Complete list நம்ம பார்த்தோம் like wages, annuity, gratuity, leave salary, and fee, commission, bonus இதெல்லாமே சேர்ந்து வந்துடும் fee commissions எல்லாம். So annuity from ex-employer is also salary. There is no any confusion here. Annuity from other than employer, from insurer or family pension ஆக இருந்துச்சுன்னா is taxable under income from other sources. A அப்படிங்கிறவர் self-employed person, he has no employer. He wants to safeguard his retirement life by getting a monthly pension like. அப்போ எல்ஐசியில் he deposits amount, அது பேர் consideration for annuity. ஓகே, சர்வீஸில் இருக்கும்போது இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணிகிட்டே வரார். ஆஃப்டர் 5 years or 10 years பிறகு எல்ஐசி will release the fund from here. என்னது annuity or இதை பென்ஷன் சொல்லலாம், annuity or pension. Either of these two may be released to the A. இங்கே எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இந்த ஆனுட்டி ஆர் பென்ஷன் வந்துச்சுன்னா அது சேலரியில் வராது. சேலரியில் வராதுன்னா வேறு ஹெட்டில் வருதாருன்னா எந்த ஹெட்லையும் வராது. எந்த ஹெட்லையும் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் ஃபால்ஸ் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி rendered services to employer. For that, during the service, employer offers him what? Salary. After the service, employer offers him pension or annuity. ரெண்டுமே என்னது சேலரி தான். சப்போஸ் இவர் இறந்துட்டார், அப்போ எம்ப்ளாயீஸ் ஸ்பௌஸ் இஸ் எலிஜிபிள் டு கெட் பென்ஷன் ஃப்ரம் த எம்ப்ளாயர் ஆன் பிகாஃப் ஆஃப் த எம்ப்ளாயி சர்வீஸ். இப்போ இந்த எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயி ஸ்பௌஸுக்கும் கனெக்ஷன் இல்லை, தேர் இஸ் நோ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். அப்படிங்கும்போது எம்ப்ளாயோட ஸ்பௌஸுக்கு எம்ப்ளாயிக்காக அவர் இறந்ததுனால அவருடைய ஃபேமிலியில் இவருக்கு போய் சேர்ந்து அப்படி சொன்னாக்க this will be called as income from other sources. So annuity from insurer, family pension means annuity or pension not from the employer to the employee will not be taxable under salary, will be taxable under income from other sources. Okay, pension received by recipient of gallantry awards. Okay, by family predominantly exempt. பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, இது மாதிரி ஒரு ஆர்மியில் ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டு உயிர் தியாகம் பண்ணவங்களுக்காக பென்ஷன் அவருக்கு பிறகு அவருடைய ஃபேமிலிக்கு போய் சேருது. அப்போ அந்த பென்ஷன் வந்து ரெசிபியண்ட்டுக்கு நத்திங் இஸ் டாக்ஸபிள். Such individual was an employee of central or state government and has been awarded Paramveer Chakra, Mahavir Chakra, Veer Chakra. Right, not necessarily only death happens during the war. Maybe some bravery happens within country also for nations important. அந்த கேசஸ்லையும் இது வரும். Such individual. ஆனால் பணம் யாருக்கு போய் சேருது? அவருடைய ஃபேமிலிக்கு. ஃபேமிலினா ஸ்பௌஸ், சில்ட்ரன். In the absence of spouse and children, dependent parents, brothers and sisters also eligible. If the amount is received by spouse, children, dependent parents, brothers, sisters, அப்படின்னா ஸ்பௌஸ் சில்ட்ரன் கேஸில் பொறுத்த வரைக்கும் டிபெண்டபிலிட்டி தேவையில்லை.
பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க இந்த பர்டிகுலர் பர்சனை நம்பி தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் செட்பேக் அப்படின்னு சொன்னால் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ். இவங்களுக்கு அந்த பென்ஷன் வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்டட். ஹோப் வில் பி நவ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். டிசபிலிட்டி பென்ஷன் அடுத்தது. ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனல் ஆர்மி மேன் டியூரிங் த சர்வீஸ் காட் டிசேபிள்டு. ஸோ அவரால் இதுக்கு மேலே சர்வீஸ் பண்ண முடியாது, சரி ரிட்டையர் ஆகிக்கோ, உங்களுக்கு பென்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராண்டட் டு டிசேபிள் பர்சன் ஆல்சோ பி ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஸோ எதெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னாக்க, கேலண்ட்ரி அவார்ட் கேஸ்லையும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில், இந்த கேலண்ட்ரி அவார்ட் கேசஸில் ஃபேமிலிக்கு போய் சேருது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் டிசேபிள் அதே ஆளுக்கு போய் பணம் சேருது. இன் திஸ் கேஸ் த பென்ஷன் இஸ் நாட் கோயிங் டு பி டாக்ஸபிள் அட் ஆல். National pension. National pension. We will study this national pension scheme along with the deduction chapter not now. What is salary? What is the definition of salary in சொன்னால் section 17 class 1ல நம்ம பார்த்தோம். அது ஒரு செட் மட்டும் நான் அப்புறமேட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு விட்டேன். ரைட், 17 class 1ல. So we supposed to deal later on இல்லையா? இதெல்லாம் அப்புறமேட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த செட் அப்புறமேட்டு பார்க்கலான்னு சொன்னேன். பெருக்கி செட் தனியாக பார்க்கணும்னு சொன்னேன், அது இன்னும் ஆரம்பிக்கல. எதை முடிச்சிட்டோம்? ப்ராஃபிட் அண்ட் ஆஃப் சேலரி இன் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். கிராஜுவிட்டி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ எதை பார்க்குறோம்? பென்ஷன் அண்ட் ஆனுட்டியை பற்றி பார்த்துட்டோம். இந்த பென்ஷன் அண்ட் ஆனுட்டியில் we have NPS also, National Pension Scheme. This will be studied along with the deduction chapter falling under section 80 series. 80 series ஒரு set of deductions இருக்கு, அதோட நம்ம சேர்த்து பார்க்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ இந்த டாபிக் படிக்கும்போது ஒரு டாபிக் வந்து ஃபைனல் டாபிக்கோட லிங்க் ஆகும். ஃபைனல் டாபிக் வரும்போது இதை பற்றி நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ஆல்வேஸ் டூ த இமீடியட் ரீகேப் நவ் அண்ட் தென் ஸோ தட் வில் பி மாஸ்டர் ஹியர். ஓகே. ஆர்பிஎஃப் டாக்ஸபிள் ஈவென்ட் அண்ட் யூபிஎஃப், ஆர்பிஎஃப் அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட், மொத்தம் 4 விஷயங்கள் நம்ம சேர்த்து பார்ப்போம். இந்த 4 விஷயங்கள் இந்த ரெண்டுமே நம்ம சேலரியிலே பார்த்துருவோம். என்பிஎஸ் அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் வில் டிஸ்கஸ் அலாங் வித் தி டிடக்ஷன்ஸ் சாப்டர் லேட்டர் ஆன். ஓகே. ஸோ நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஆர்பிஎஃப் அண்ட் யூபிஎஃப் வரும்போது பார்க்கலாம். Now I am going to deal with pension, and the pensionல NPS could be discussed later on சொல்லிட்டேன். In other cases uncommuted pension ஆக இருந்துச்சுன்னா fully taxable. Commuted pension, especially government employees, will be exempted. அது எப்படி? Pension from the employer to employee. Pension. Employer, employee. Employee renders service to employer. Now after retirement there is no service. Employer offers him a payment for the past services after the retirement called as pension. Periodical payment, month on month. Pension for past services. Okay, past services. இந்த பென்ஷன் வந்து என்ன பண்ணலாம்? மாசம் கொடுக்கலாம், மந்த்லி. யூஸ்வலா ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் ஒரு 40,000 50,000 ரூபாய், 50% 40% they will get. மாசம் கிடைக்கும். ஓகே. That amount will be always taxable as salary. எனக்கு மாசம் கொடுக்காதீங்க சார், எனக்கு லம்சம் ஒரு பேமெண்ட் தேவைப்படுது, மெடிக்கல் எமர்ஜென்சி ஆர் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, செட்டில்மெண்ட் பண்ணுறது, மேரேஜ் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணி கொடுக்க வைக்கிறேன். ஸோ ஃபார் தட் ரீசன் தட் ரிட்டையர்ட் பர்சன் இஸ் இன் நீட் ஆஃப் லம்சம் மணி. ஹி கேன் சிம்ப்ளி கெட் திஸ் லம்சம் மணி ஃப்ரம் தி எம்ப்ளாயர். அப்படி மொத்தமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டார்னா அதுக்கு பேர் கம்யூட்டட் பென்ஷன். கம்யூட்டட் பென்ஷன். இந்த கம்யூட்டட் பென்ஷனாக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க யார் வாங்குறா? கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால், மெஜாரிட்டி கேசஸ்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் எக்ஸம்ஷன் தான். கிராஜுவேட்டியும் பார்த்தோம், இதுவும்
நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அது ரெண்டு பாட்டை பிரிக்கிறோம். ஒன்று கிராஜுவிட்டி ரிசீவ்டு, இன்னொன்று நோ கிராஜுவிட்டி ரிசீவ்டு. ஓகே, நோ கிராஜுவிட்டி ரிசீவ்டாக இருந்தால் நோ கிராஜுவிட்டி அப்படி இருந்தால் 1/2 of total commuted pension is exempted. Total commuted pension is exempted. ஓகே, கிராஜுவிட்டி ரிசீவ்டா இருந்துச்சுன்னா கிராஜுவிட்டி ரிசீவ் ஏற்கனவே கிராஜுவிட்டியில் ஒரு பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டீங்க, அதனால் எக்ஸாம்ஷன் 1/2 கொடுக்க மாட்டேன், கம்மியாக்கிடுவேன். 1/2 பதிலாக 1/3 தான் கொடுப்பேன். 1/3 of total commuted pension is exemption in a lifetime. கவனிங்க, 1/4/2026 இருந்து 2025 இருந்து 31st March 2026 இந்த பீரியட்ல 1/7/2025 அன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டார். இங்கே அவருடைய சேலரி எவ்வளோ அப்படி சொன்னாக்க 1 lakh. இந்த டேட்ல இருந்து அவருக்கு பென்ஷன் எவ்வளோ அப்படி சொன்னாக்க 0.5 lakhs. 0.5 lakhs. Clear? 31/3/2026. 1/9/2025 அன்னைக்கு ஒரு 25% பென்ஷனை கம்யூட் பண்ணிட்டு வாங்குறார். அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படி சொன்னாக்க ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1st March 2026ல இன்னொரு 50% கம்யூட் பண்ணி வாங்கியிருக்கிறார். அப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 20 lakhs கொடுக்குறாங்க. அஷ்யூம். Find out the taxable amount for the assessee if he falls under no gratuity received and then gratuity received. ரெண்டு கேசஸ்ல. ஓகே, நோ கிராஜுவிட்டி கேஸ் பார்க்கலாம். நோ கிராஜுவிட்டி கேஸ் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் அவருக்கு சேலரி உண்டு. சேலரி எவ்வளோங்க? சேலரி 1 லட்சம் ரூபாய். எத்தனை மாசத்துக்கு? 4, 5, 6 மொத்தம் 3 மாசம். ஸோ 1 lakh into 3 months, 3 lakhs is the salary. அதுக்கப்புறம் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் பென்ஷன் கிடைச்சிருக்கு. எத்தனை மாசம்? 7, 8 2 மாசம். 19லேருந்து 13 வரைக்கும் 9, 10, 11, 12 ஜனவரி, பிப்ரவரி மொத்தம் 6 மாசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் 1 மாசம். இந்த 3 months போட்டேன். இந்த 2 months வரும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பென்ஷன் கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது பென்ஷனு? 0.5 lakhs. அப்போ ஜூலை, ஆகஸ்ட் 2 மாசத்துல 50,000 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் 25% கம்யூட் பண்ணிட்டாங்க. எனக்கு மொத்தமா கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். 25% பென்ஷன் 50,000 ரூபாய் இருக்குல்ல, அதுல 25% 12,500. 12,500 அவன் எடுத்துட்டு போயிட்டான். 12,500 மாசம் மாசம் தராதீங்க. 12,500 உனக்கு நான் மாசம் மாசம் கொடுக்கணும்னா அந்த ஃபண்டு கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு அக்யூமுலேட்டட் ஃபண்ட் இருக்கணுமா இல்லையா? அது வட்டியில தானே கொடுக்குறான். எனக்கு மாசம் மாசம் கொடுக்காதீங்க, மொத்தமாக கொடுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். அந்த அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ எவ்வளோதான் இருக்கு? 75% only left over. 75%. அப்போ 0.5ல ended with 0.75, 75% share for how many months? 6 months. எவ்வளோ வந்துச்சு? 22,500 on 2,25,000. 2,25,000 is the pension amount. Then
அதுக்கப்புறம் இன்னொரு 0.5 கம்யூட் பண்ணிட்டான். ஏற்கனவே 25%, இப்போ இன்னொரு 0.5னா 75% கம்யூட் பண்ணியாச்சு. இனிமேல் ரெகுலர் பென்ஷன் எவ்வளோ தான் வந்து சேரும்? வெறும் 25% தான் வந்து சேரும். ஸோ இன்ட்டு 0.25. புரியுதா? ஸோ 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, 100% கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூட் பண்ணும்போது கம்யூட்டட் பென்ஷன் 25%. அது போக இனிமேல் எவ்வளோ தான் தருவாங்க? 75 தான் தருவாங்க. திரும்பவும் கம்யூட்டட் பென்ஷன் 50% அந்த ஒரிஜினல் வேல்யூ. இந்த 100க்கு 50 rupees போச்சு, இப்போ 25 தான் கிடைக்கும். அப்போ 100%ன்னு 2 மாதமும் 75%ன்னு 6 மாதமும் வெறும் 25%ன்னு லாஸ்ட் 2 மந்த்தும் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை மாதம்? லாஸ்ட் 1 மந்த்தா? லாஸ்ட் 1 மந்த். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் 1 மந்த். அப்போ 12,500. கிளியர்? Now, no gratuity non-government employee இருந்தா, இதே government employee இருந்தா commuted pension is what? Fully exempted. This will be the taxable amount. Government employee இருந்தா. Clear? புரியுதா? Non-government employee and no gratuity case பார்க்கலாம். No gratuity. இந்த 3 lakhs அப்படியே இருக்கும், இந்த 1 lakh அப்படியே இருக்கும், இந்த 2,25,000 அப்படியே இருக்கும், இந்த 12,500 அப்படியே இருக்கும். இப்போ இந்த கம்யூட்டட் பென்ஷன் மட்டும் எவ்வளோ டாக்ஸபிள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலை. கிளியர்? அவர் எந்த கேஸில் வராரு? நோ கிராஜுவிட்டி கேஸில் வராரு. நோ கிராஜுவிட்டி கேஸ் வரும்போது நமக்கு என்ன வருது? ஓகே, ஆன் 1/9/25 commuted pension received 10 lakhs minus exemption. Exemption எவ்வளோ? டோட்டல் கம்யூட்டட் பென்ஷன்ல half. 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னால் இந்த 10 லட்சம் ரூபாய்ங்கிறது எவ்வளோ? 25%. டோட்டல் கம்யூட்டட் பென்ஷன் எவ்வளோ இருக்கணும்? 100/25. 25% தான் கம்யூட் பண்ணி வச்சிருக்கிறார்ப்பா. 100% கம்யூட் பண்ணியிருந்த என்ன நம்பர் வந்திருக்குமோ அந்த நம்பர் முதல் கண்டுபிடி. ஓகே, 100க்கு 25 ரூபாய், அதை மட்டும் எனக்கு கம்யூட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே 10 லட்சம் ரூபாய் இந்தாங்கன்னு சொல்லிட்டேன். 25 சார் மொத்தமும் கம்யூட் பண்ணி கொடுங்கன்னு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். 10 lakhs into 100/25 or divided by 25%. So 40 lakhs கிடைச்சிருக்கும். அந்த அமௌண்ட்ல half will be exempted. அப்போ 20 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன். ஆனால் எவ்வளோ தான் இருக்கு? 10 lakhs தான் இருக்கு. அப்போ நத்திங் இஸ் டாக்ஸபிள். 10 lakhs used. 20 lakhs in a lifetime. In a lifetime is 20 lakhs. அதே மாதிரி 1/3/26 அன்னைக்கு திரும்ப இன்னொரு ரூபாய் கம்யூட் பண்ணி வாங்குறார். எவ்வளோ? 20 lakhs வந்திருக்கு. இப்போ எவ்வளோ எக்ஸம்ஷன்? Total commuted pension 1/2 is exempted in a lifetime. Already you enjoyed 10 lakhs. Balance still you have how much? 10 lakhs. 10 lakhs enjoy பண்ணோம். திரும்ப நீங்க பாட்டுக்கு 10 lakhs into 100/25 போட்டு அதுக்கு half போட்டு 20 lakhs சொல்லக்கூடாது. இந்த லிமிட் கண்டுபிடிச்சா once for all. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்போ வேணாலும் கம்யூட் பண்ணி எடுத்துங்க. அந்த லிமிட் தீர வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. லிமிட் தீர்ந்துச்சுன்னா you have to pay the tax. So balance 10 lakhs will be the taxable amount. Balance 10 lakhs will be the taxable amount. Clear? Hope you will be now able to understand this term. Total na enna அப்படினு நீங்க தெரிஞ்சுக்கணும். Clear? Suppose in this case not 1/2, it is 1/3. Rest will be the same. அப்படின்னு ஷார்ட் எழுதிக்கிறேன். அப்ப நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஓகே, கிராஜுவிட்டி ரிசீவ்டு கேஸ். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டு கேஸாக இருந்தால்
Okay, gratuity received case ஆகண்டா. Okay, gratuity received case. 1/2 is replaced with 1/3. Simple. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். மிச்சம்லாம் சேம். அப்ப இந்த இடத்துல calculations எப்படி வருது? 10 lakhs அப்படிங்கிறது எவ்வளோ? 25%. Full சொன்னா எவ்வளோ வரும்? Into 100/25. இதான் full total commuted pension. அதுல எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம்? Half கிடையாது, only 1/3. அப்படின்னு என்னாச்சு? 40 lakhs 1/3 போட்டீங்கன்னா 13 lakhs 33,000, 13.33 lakhs. First case ல 10 lakhs, 10 lakhs exemption 0. எப்ப 1925 இன்னைக்கு இந்த டேட்ல 1326 இன்னொரு முறை கம்யூட் பண்ணி வாங்கும்போது மொத்தமே 13.33 தான் என்ஜாய் பண்ண முடியும். 10 என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3.33. 16.67 lakhs is taxable amount. Rest of the other cases all being the same, which are all same. Hope will be now able to understand the tax calculations for the regular pension as well as commuted pension. In case of commuted pension, okay, commuted pension, in case of commuted pension, government employee ki taxable கிடையாது. So you add up that this is the taxable amount. Uncommuted pension is always taxable. Regular pension is always taxable. Commuted pension அப்படின்னு வந்தால் நீங்க மாசம் மாசம் கொடுக்காதீங்க சார், மாசம் மாசம் கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அது மொத்தம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறது. 1 லட்சம் ரூபாய் எப்படியில போட்டீங்க அப்படின்னா மாசம் மாசம் ஒரு 750 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுங்க. எனக்கு மாசம் மாசம் 750 ரூபாய் கொடுக்காதீங்க சார், இந்த 1 லட்சத்துக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குற மாதிரி தான். ஸோ யூ ஆர் டேக்கிங் இட் இன் அ பல்க் கம்யூட்டேஷன். அந்த கம்யூட்டட் பென்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கோ, ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் அண்ட் எனி எல்ஐசி ஆன்டி பிளானாக இருந்தா ஃபுல்லி எக்ஸம்ட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து இஃப் கிராஜுவிட்டி ரிசீவ்டாக இருந்தா, ஓகே, எக்ஸம்ஷன் வில் பி 1/3. கிராஜுவிட்டி இருந்தால் 1/3 ஆஃப் டோட்டல் கம்யூட்டட் பென்ஷன். அப்ப கம்யூட்டட் பென்ஷன் இன்ட்டு டிவைடட் பை percentage of commutation into என்னன்னு போடணும்? 1/3 போடணும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி நாட் ரிசீவ்ட் சொன்னால் 1/3 பதிலாக 1/2 மாறிடும். Commuted pension divided by percentage of commutation into 1/2. This will be once in a lifetime. Okay, once in a lifetime. Lakshit, are you able to understand this? So இங்கே கொடுத்தது தான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். திரும்ப இங்கே பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கிறேன்? பென்ஷன் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் 1 lakh per month ரெகுலராக கொடுத்துருக்கிறேன். 17 ஆன்வர்ட்ஸ் பென்ஷனாக மாறிடுச்சு. கம்யூட் பண்ண அந்த அளவுக்கு ரெகுலர் பென்ஷன் குறைச்சிட்டு பேலன்ஸ் தான் தருவாங்க. மொத்தமும் நீங்கள் கம்யூட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு ரெகுலர் பென்ஷன் கிடையாது. ஸோ இவங்க மொத்தமும் கம்யூட் பண்ணாமல் பார்ட்டாக கம்யூட் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. ஹோப் யூல் பி நவ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். கிளியர்? Now let's start with an illustration for this. Let's see. Now Mr. King is getting a salary of rupees 5,400 since 1/1/24 and DNS allowance 3,500 per month, 50% of which is a part of retirement benefits. He retires on 30th November 2025.
after 30 years 11 months of service னு சொல்லிட்டான். Okay, so current running year being 1/4/2025, current running year ends on 31st March 2026. Okay, he retires on which date? 30th November 2025 அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுது. அப்போ அவருடைய சேலரி எவ்வளோ இருக்கு? 3500 ரூபாய் டியர்னஸ் அலவன்ஸ், 5500 ரூபாய் சேலரி. ஸோ ஹியர் ஹிஸ் சேலரி பீயிங் 5400 and DA in this case being 3500. இதில் 50% forming part of salary. 50% forming part of salary. He retires on 30th November 2025 after 30 years 11 months of service. His pension is fixed at 3800. After the retirement, his pension being 3800 per month. On 1st February 2026, he gets 3/4 of the pension commuted at 1,59,000. 1st February அன்னைக்கு, okay, 2026 அன்னைக்கு commuted pension எவ்வளோ பர்சன்டேஜ்? 3/4, முக்காவாசி கம்யூட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். எம்ப்ளாயரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த லம்சம் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 1,59,000. அதுக்கு மறுநாள்லேருந்து பென்ஷன் என்னவா மாறிடும்? காவாசியாக குறைஞ்சிடும். முக்காவாசி கம்யூட் பண்ணி எடுத்துட்டா காவாசி இருக்கும். 3800 ரூபாயில் காவாசி எவ்வளோ இருக்கு? 950. ஓகே, 950. 950 will be the regular pension thereafter. Compute his gross salary for the previous year if he is a government employee getting gratuity 190. Getting gratuity 190. Is that okay? So, முதல் government employee பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்ன பல விஷயங்கள் நமக்கு எக்ஸம்ஷன் ஆகிடும். சேலரி எவ்வளோ? 5400. இது எத்தனை மாதம்? 8 months. அதுக்கப்புறம் ரெகுலர் பென்ஷன் வாங்கினது எத்தனை மாதம்? 12/1 2 months. அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு பென்ஷன் வாங்கினது 2 மாதம். சேலரி முதல் கால்குலேட் பண்ணிக்கலாம். 5400 ரூபாய் சேலரி 8 மாசத்துக்கு வாங்கியிருக்கிறார். த வேல்யூ பீயிங் 43,200. 43,200. Clear? Now what about the DA? 3,500 being the DA into எத்தனை மாசம் இருக்கு? 8 months. என்ன வேல்யூ? 28,000. and pension, full pension 3800 ரூபாய். எத்தனை மாசம் வந்திருக்கு? இதை போட்டோம் 3800 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாசம் வந்திருக்கு அவருக்கு? 2 months 7,600. அதுக்கு பிறகு இன்னொரு 2 months வந்து only 950 தான் அவருக்கு கிடைக்குது. 950 into 2 months 1900. Total pension for the year being 9,500. இவருக்கு கிராஜுவிட்டி வருது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் கிராஜுவிட்டி இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். கம்யூட்டட் பென்ஷனாக இருந்தால் government employee இருந்தா fully exempted. Then taxable salary if he is being the government employee being 80,700. Clear? A case over. Now let's see case B. If he is an employee of a private company getting a gratuity of 190. B case. Non-government and gratuity received. Salary எல்லாம் taxable தான். BA taxable. Pension regular taxable for both the cases. Commuted pension and gratuity எப்படி நம்ம calculate பண்ண போறோம்? So how can we calculate? Clear?
பி கேஸில் பொறுத்தவரைக்கும் கிராஜுவிட்டி இருந்தால் பெனிஃபிட் கம்மி. ஓகே, commuted pension received by him being 1,59,000. எவ்வளோ வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க? மைனஸ் 1/3 ஆஃப் டோட்டல் commuted pension. ஆர் இப்படி போட்டுங்க, commuted pension divided by percentage of commutation. 1/3 commuted pension 1,59,000. Commutation percentage is 3/4. Okay, 3/4. Then what is the value? 2,12,000 இருந்தாலும் restricted to 1,59,000. Now balance being 0. இன்னொரு 53,000 ரூபாய் இருக்கு. இன்னொரு முறை கம்யூட் பண்ணும்போது அதை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த லிமிட்ல எவ்வளவு என்ஜாய் பண்ணாரோ அது தவிர மிச்சம் இருக்கிறத இன்னொரு முறை பேலன்ஸ் கம்யூட் பண்ணும்போது அவர் என்ஜாய் பண்ணிக்கலாம். இஸ் இட் கரெக்ட்? எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கே. கரெக்டா? செக் பண்ணுங்க. அதான் ஏன்னா ஃபுல்லாக வராது இல்லை, அது டவுட் வந்துச்சு எனக்கு. டிவைட் பை 3 into 4 into 1/3, இன்னொரு 1/3 போட்டிருக்கணும். எவ்வளோ வருது? 667. Then taxable value being 88,333. 88,333. $950 பேலன்ஸ் அமௌண்ட் பா. 3,800ல 75 கம்யூட் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? காவாசி தானே இருக்கும். Your regular pension will decrease to the extent of commutation. முக்காவாசி கம்யூட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு, காவாசி தானே ரெகுலர் பென்ஷன் வாங்க போறார். அந்த காவாசி தான் 950 கம்யூட் பண்ண பிறகு. கிராஜுவிட்டி வரும்போது what about the gratuity? Non-government employee, we assume the payment of gratuity act not covered னு assume பண்ணிக்கலாம். அது கிளியரா சொல்லல, getting gratuity தான் சொல்லி இருக்கிறார். Then it's your choice. I assume payment of gratuity not covered. Not covered. அப்ப exemption என்னது? Whichever is the least. 1. Okay. Gratuity received. Gratuity received. $1,90,000 minus whichever is the least, exempt. Number 1 being half into completed years of service into 10 calendar months average salary. Second being ceiling or statutory limit 20 lakhs. Third being actual. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்துச்சு? பிட் அடிச்சோம் சார், நேற்று என்ன எழுதணும் ஞாபகம் இருந்துச்சா இல்லை பிட் அடிச்சிங்களா? ஞாபகம் இருக்கு. இப்போ ஞாபகம் இருக்கும், 10வது கிளாஸ்ல கேட்பேன் திரும்பவும். ஓகே, புரியுதா இல்லையா? ஸோ அக்கௌண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி, இது அப்படி கிடையாது. என்ன சேலரி ஒருத்தருடைய முழு சேலரி கால்குலேட் பண்ணும்போது அவருடைய பென்ஷனு, கிராஜுவிட்டி, பெர்கிசிட்ஸ், அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது கிராஜுவிட்டியை திரும்பவும் சொல்லுவேன் கால்குலேட் பண்ணும்போது. கிராஜுவிட்டி சார் நீங்கள் போன மாதம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே சார், ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் வந்தாலே நீங்கள் வேலைங்களையும் பார்த்து நீங்கள் யார் சார்னு கேட்பீங்க. எப்படி படிக்கிறது? ஸோ அதனால் இது ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும்.
ஓகே, வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா டேக்ஸில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரிவிஷன் தான் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணி மைண்டில் பைஹார்ட் பண்ணிடணும். டேக்ஸில் ஜாஸ்தி ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். என் ஃப்ரெண்ட் அவன் ஒரு பையன் தான், அவன் அந்தளவுக்கு சீரியஸாக படிக்க மாட்டான். நல்லா படிப்பான், நான் சீரியஸாக படிக்க மாட்டான். திடீர்னு பார்த்தாக்க 80 மார்க்ஸ்ன்றான் டேக்ஸில். என்னடா பண்ணேன்னு. அவன் நான் காமர்ஸ் வேறு, அதான் ஒன்றும் புரியாது அவனுக்கு, அக்கௌண்ட்ஸ் புரியாது, எதுவுமே தெரியாது. நான் காமர்ஸ், ஆனால் ஸ்டாட், அவன் எம்எஸ்சி ஸ்டாட். அதனால் கொஞ்சம் உட்காந்து மாடு மாதிரி வேலை செய்வான் அவன். அதனால் என்னடா பண்ணேன் அப்படின்னா, டப்பா அடிச்சிட்டேன் சார், டப்பா அடிச்சிட்டேன் சார் அந்த டாபிக் இல்லை அப்படின்னா. இங்கே புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன் சார் இது இப்படி பண்ணுறீங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் நான் கதையை பேச ஆரம்பிச்சா தேவையில்லாமல் 2 மணி நேரம் போகும். அதில் சில கதைகள் தான் எனக்கு தெரியும், பல கதைகள் தெரியாது இல்லையா. இப்போ கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க, எது ஃபேவர் ஃபார் த சொசைட்டி நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அடுத்த கவர்மெண்ட் போகும்போது இது நல்லா இல்லையா, அதை கேன்சல் பண்ணி புதுசு கொண்டு வரலாம்னு நினைப்பாங்க. அதே கவர்மெண்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது போன மாதிரி இப்படி கொடுத்தா இந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். ஸோ வி கேனாட் சே, பிகாஸ் தேர் மே பி பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆல்சோ. இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு அப்பப்போ கொஞ்சம் ஃபேவர் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது, அந்த வருஷத்தில் அந்த கதை தெரியும், ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கதை தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு மக் அப், தெர் இஸ் நோ அதர் வே. கிளியர்? half of completed years of service. இதில் சேலரினா என்ன எடுத்துக்கிப்பீங்க? வாட் இஸ் கால் சேலரி? சேலரி அப்படின்னு சொன்னாக்க 3 மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஓகே, இதுவே பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் ஆக இருந்துச்சுன்னா 15 பார். ஸோ சேலரி ப்ளஸ் 2 டிஏ ஃபார்மிங் நான் ஃபார்மிங் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கணும். ப்ளஸ் யூ ஹேவ் டு டேக் 15/26. சீசனல் ரேர் தான் அப்படி இருந்துச்சுன்னா 7/26 எடுப்போம். ஓகே, சேலரி 3. பேசிக் 5,400 per month. டிஏல ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி மட்டும் எடுத்துக்கணும். 3,500ல ஃபார்மிங் பார்ட் only 50%. 1,750 and fixed percentage commission nil. அப்ப 7,150. Now is it 10 calendar months average salary? Yes. ஏன்? நோ சேஞ்ச். 1/1/24 இருந்து அதே சேலரி தான். ஒவ்வொரு மாதம் அதே சேலரி 10 மாதத்தில் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் அதே தானே வரப்போகுது. ஸோ இதில் நமக்கு வேலை சௌரியமாக்கிட்டான். அதனால் டேட்டா 7,150 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபீட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவில் half into completed years of service will be taken, part thereof will not be taken, so 30 years. 10 calendar months salary 7,150. Okay, get me the value. 1,07,250. Among the 3, least is exempted. அப்போ taxable value being 190 இதை subtract பண்ணிட்டோம்னா 82,750 is the taxable amount. 82,750. Clear? Non-government employee as well as gratuity paid இருந்தா. Case C. If he is an employee of a private company but gets no gratuity case. Non-government, no gratuity case. இதில் மாற்றம் இல்லை, இதில் மாற்றம் இல்லை, இதில் மாற்றம் இருக்காது. அதில் எல்லாத்தையும் சேம். நோ கிராஜுவிட்டி. அப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன? ஓகே, இதே ஃபார்முலா இங்கே நான் போடுறேன். கம்யூட்டட் பென்ஷன் 1,59,000. நோ கிராஜுவிட்டி அப்படிங்கிறதுனால half of commuted pension divided by percentage of commutation. Half into commuted pension 1,59,000 divided by commutation வந்து divided by 3 into 4. This value being
1,06,000. இது less பண்ணிங்கன்னா balance taxable value being 53,000. 53,000. So the commuted pension here being 53,000. The total taxable income in this case being 1,33,700. In this case 2,51,783. இப்போ ரெஃபரன்ஸ் கொடுங்க. எக்ஸாமில் எழுதி முடிச்சோன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்க. இந்த நம்பர் எப்படி வந்துச்சு? கிராஜுவிட்டி நம்பர், ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. இந்த நம்பர் எப்படி வந்துச்சு? ஒர்க்கிங் நம்பர் நோட் நம்பர் 2. இந்த கேஸில் வரும்போது கிராஜுவிட்டி கண்டுபிடிக்கும் போது இந்த நம்பர் இருக்கு. இந்த நம்பர் எப்படி வந்துச்சு? ஒர்க்கிங் நோட் நம்பர் 3. இந்த நம்பர் எப்படி வந்துச்சு? ஒர்க்கிங் நோட் நம்பர் 4. That's how you have to give the working note reference number also. Working note reference number also. Clear? Hope we'll be now able to understand this part. If you don't get any response from online students, come and text me faster. வீட்டில் போய் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுடைய புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பேரலா. சேலரி சாப்டர் பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நான் இந்த ஆர்டரில் டீச் பண்ணியிருப்பேன். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அலவன்சஸ் ஃபஸ்ட்டு நடத்தியிருப்பாங்க, மாறி மாறி இருக்கும். அதனால் சேலரி சாப்டர் முடிச்ச உடனே உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணுங்கள். சேலரி சாப்டருக்கு எனக்கு இன்னொரு 3-4 கிளாஸ் தான். ஐ வில் ஃபினிஷ் அப் சேலரி. 3-4 கிளாஸ்னால் இந்த மாதிரி 3 hours போனால் தான் இது 3 கிளாஸ். ஓகே, 3லேருந்து 4 கிளாஸ் தேவைப்படும். ஓகே, சேலரியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லாத சாப்டர் மாதிரி இருக்கும். ஒரு 3 செக்ஷன் தான். ஆனால் நம்ம எவ்வளோ டீட்டெயில் பேசுகிறோன்னு பாருங்கள். அவ்வளோ டீட்டெயில் நமக்கு தேவைப்படுது ஒவ்வொன்றும். ஓகே, 3வது லீவ் என்கேஷ்மெண்ட். சேலரினா என்ன? சேலரினா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன்ல என்னென்ன பார்த்தோம்? வேஜஸ், அது ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். வேஜஸ் என்ன? வேஜஸ், சேலரி received in part time or full time for or in cash or kind, எதுவாக இருந்தாலும் சேலரி தான். அண்ட் சம் கேசஸ் இட் வில் நாட் பி சேலரி அப்படிங்கிற நார்ம்ஸ் பார்த்தோம். ஆனுட்டி ஆர் பென்ஷன் எப்போ டேக்ஸபிள், எப்போ எக்ஸம்டட்? கேலண்டரி அவார்ட் கேஸில் ஃபேமிலி பென்ஷனாக போகும்போது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிசேபிலிட்டி வரும்போது இந்த கேசஸில் வந்து நமக்கு என்ன கிடையாது? டேக்ஸபிள் கிடையாது. ஃபேமிலி பென்ஷன் ஃபால்ஸ் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். கம்யூட்டட் பென்ஷன் கேஸ் தான் நம்ம இங்கே பார்த்தோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தால் எக்ஸம்டட். கிராஜுவிட்டி அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபீஸ் any in addition to the regular amount, if anything payable by the employer to employee also be considered as salary. ஃபீஸ் தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணல. கமிஷனில் 2 விதமான கமிஷன் இருக்கு. ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு கமிஷன், another one is fixed percentage commission on turnover achieved by him. மாதம் சேலரி தவிர ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் ஃபிக்ஸ்டு கமிஷன். நீங்கள் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணீங்களோ அதுக்கு 5% ஸ்டாண்டர்டாக கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர் அச்சீவ் பை யூன்னு அர்த்தம். ஸோ இதே நம்ம பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சேலரினா 3 விஷயத்தை நம்ம எடுக்கிறோம்னு சொன்னோம். ஒன்று பேசிக்கு, இன்னொன்று டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி பற்றி பார்த்தோம், இன்னொன்று ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷனை பற்றி பார்க்குறோம். ஓகே, இந்த 3 நம்ம மெஜாரிட்டி கேசஸில் சேலரின்னு பார்க்குறோம். டிஏல வரும்போது, கிராஜுவிட்டியில் வரும்போது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர்டாக இருந்துச்சுன்னா 2, அதில் கிராஜுவிட்டி மீன்ஸ் டிஏ ரெண்டுமே வந்துடும்.
அது இல்லாமல் ப்ராஃபிட் இன் lieu of salary also be considered as salary. This was dealt under section 17 clause 3. 17 clause 1ல 17 clause 3 சேர்ந்திருக்கு. And the perquisites non-monetary benefits கொடுத்தாங்கன்னா that will fall under perquisites will be dealt under section 17 clause 2 later on. அதே சமயத்தில் advance salary வாங்கினா on receipt basis it is going to be taxable. So I explained about what is called advance salary or salary received in advance or advance against salary. Advance against salary அப்படின்னா என்ன அர்த்தம்? சேலரியை பிளஸ் பண்ணி நீங்கள் முன்னாடியே பணத்தை வாங்கிட்டீங்க கடனாக, அதுக்கான பேமெண்ட் மந்த் ஆன் மந்த் என்னுடைய சேலரியில் டிடெக்ட் பண்ணிங்கன்னு அர்த்தம். அது லோன் தட் இஸ் நாட் பீயிங் த சேலரி. We have studied this. This RPF, UPF, NPS, Agni Corpus Fund. We'll study all these things later அப்படின்னு சொன்னேன். இன்னும் இது முடிக்கல. அதில் இந்த ரெண்டையும் நாம் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த ரெண்டும் ஓரளவுக்கு ஹிண்ட் கொடுப்பேன். பட் வில் டிஸ்கஸ் இன் டீடைல் வித் இல்லஸ்ட்ரேஷன் அண்டர் டிடக்ஷன் சாப்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது இன்னும் பெண்டிங் இருக்கு. இதே நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லீவ் சேலரி. சேலரினா என்னன்னு செக்ஷன் 17ல டிஃபைன் பண்ண ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணுற போகிறோம், டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணுறோம். அதில் டேக்ஸபிளா எக்ஸம்டடா, எக்ஸம்ஷனை யார் யாருக்கு எது வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணோம். எதோட செக்ஷன் 10ஓட லிங்க் பண்ணிட்டோம். எக்ஸம்ஷனை செக்ஷன் 10 ரைட். இருந்தாலும் இந்த கம்ப்ளீட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி, ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸில் எனக்கு எவ்வளோ சார் டேக்ஸபிள் இன்கம்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கம்ப்ளீட் செட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளாக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியே ஒரே பிளாக்காக நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி பேசிக் சேலரி. அந்த வந்தவர் எனக்கு எவ்வளோ சார் டேக்ஸ் கட்டணும், சேலரியிலேருந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கணும். பேசிக் சேலரி எவ்வளோ, டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ, ஃபீஸ் ஆர் கமிஷன் ஏதாவது வாங்குனீங்களா, போனஸ் ஏதாவது வாங்குனீங்களா, அட்வான்ஸ் சேலரி, அரியர் சேலரி ஏதாவது இருக்கா. லாஸ்ட் 2 கேசஸ் சப்ஜெக்ட் டு ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 கிளாஸ் 1. இது மாதிரி அவருடைய மொத்த இன்கம் நம்ம ஆட் பண்ணிட்டே வரணும். அது தவிர கிராஜுவிட்டி வந்திருக்கா, பென்ஷன் வந்திருக்கா, அந்த கிராஜுவிட்டி பென்ஷனில் சம் எக்ஸ்டெண்ட் எக்ஸம்டட், அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு டேக்ஸபிள். அது இல்லாமல் லீவ் சேலரி. லீவ் சேலரி இது செகண்ட் செட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் பற்றி சொன்னேன், அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அது ஒரு செட். அண்ட் பெர்கிசிட் 17 கிளாஸ் 2லையும் அலவன்சஸ் கேஸ் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதுக்கு பிறகு என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயர். இந்த செட் எவ்வளோ விஷயங்களும் சேர்த்து நீங்கள் கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கிறீங்க, டிடக்ஷன்ஸ் போக ஃபைனலி நெட் சேலரி கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் கம்ப்யூட்டேஷன் ஃபார்மேட். ஓகே, சேலரின்னு சொன்னால் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்தாகணும். இப்போ எது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம்? கிராஜுவிட்டி முடிச்சிட்டோம், பென்ஷன் முடிச்சிட்டோம், பேசிக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் உள்ள இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துட்டோம். அட்வான்ஸ் சேலரி அதை ஆட் பண்ணிவிடுங்க. இதில் இந்த பிளாக்ல நமக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நமக்கு வேலை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளாக்கை பற்றி நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கோம். டுடே ஐ மே ட்ரை டு ஃபினிஷ் ஆஃப் கம்ப்ளீட் திங். இது எல்லாத்தையும் முடிச்சிருவேன். இது முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் வித் தி ஐதர் அலவன்சஸ் ஆர் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பரானேஷன் ஃபண்ட். இதை வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுவோம். கிராஜுவிட்டி லாஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கிளாஸில் பென்ஷனே நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்க போகிறது என்னது? லீவ் சேலரி. ஓகே, லீவ் நாளில் லீவ் எடுக்காமல் வேலை செஞ்சேன் இல்லையா, நான் வேலையை விட்டு உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கிறேன் சார், எனக்கு ஏதாவது கொடுங்க. அதுக்காக கொடுக்குறது தான் இந்த லீவ் சேலரி.
அப்படி லீவ் salary வந்தால் will it be taxable always or is there any exemption அப்படின்னா exemption இருக்கு section 10ல. So ஏற்கனவே சொன்ன மாதிரி section 2 is all about definition section. You no need to read the definition section completely. Similarly section 10 is all about exemption section. You no need to read that exemption section completely. So with that briefing you will now start this. We will now start with the leave salary. Leave salary வரும்போது again leave salary ரெண்டா பிரிக்கிறேன். If you receive during service or after retirement. During service or after service or after retirement. During service இருந்தா யாரா இருந்தாலும் taxable. After service retirement பிறகு இருந்துச்சுன்னா government employee இருந்தால் exempt. non-government employee இருந்தால் non-government employee இருந்தால் okay. Whichever is the least is exempted. Exempt. Whichever is the least is exempt. 4 விஷயங்கள் பார்க்கிறோம். 1 2 1 மட்டும் நம்ம டீடைலா பார்க்கணும். 10 average monthly salary. Average monthly salary. 3 அங்க இருக்கிற மாதிரி statutory limit or ceiling 25 lakhs. 4 actual leave salary. Actual leave salary. Clear? 4 விஷயங்கள whichever is the least is exempted. 4 விஷயத்துல whichever is the least is exempted. இதுல monthly salary ன்னு சொல்லி இருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் month is equal to 30 days. Month is equal to 30 days. Calendar month என்னது? ஜனவரினா ஜனவரி எடுத்துக்கணும், பிப்ரவரி மார்ச் எடுத்துக்கிட்டோம்னா அது பேர் கேலண்டர் மந்த். இது வரும்போது கிராஜுவிட்டி வரும்போது நம்ம எந்த டேட் எடுத்துக்கிட்டோம்? கேலண்டர் மந்த் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மந்த்னா 30 டேஸ் எடுத்துக்கிறோம். இஃப் யூ ரிட்டையர்ஸ் ஆன் 15th மார்ச்னு சொன்னால் ஒரு மாதம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு மாதம்னு சொன்னால் 15th விட்டுருங்க, 14th அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15th ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் 15th பிப்ரவரியிலேருந்து 14th மார்ச் வரைக்கும் எந்த டேட் ரிட்டையர் ஆகிறாரோ அந்த டேட்டை விட்டுருங்க, அந்த டேட்டை விட்டுருங்க. இவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? கம்ப்ளீட் டேவை எடுக்கணும். இஃப் யூ ரெண்டர் சர்வீஸ் ஹோல் டே தென் ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் தட் டேட் ஆல்சோ பி கேல்குலேஷன் ஃபார் த கேல்குலேஷன்ஸ். 15th மார்ச் அன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணுறார் ஆர் ரிட்டையர் ஆகிறார்னு சொன்னால் 2026. இந்த கேள்வி உங்களுக்கு வரும், will it be from 16th February 2026 இந்த வரைக்குமா அல்லது 14th March 2026 ஸ்டார்டிங் வித் 15th March 2026 அப்படின்னு டவுட் வரும். ஓகே, 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண 17 வரைக்கும் ஒரு நாள், 18க்கு ஒரு 2 நாள் இப்படி கால்குலேட் பண்ண வந்தீங்கன்னா 15th வரும்போது முடியும். ஓகே, ஸ்டார்டிங் டு எண்டிங் டேட். என்னைக்கு ரிட்டையர் ஆகிறாரோ அதுக்கு முந்தான நாள்ல இருந்து ப்ரீவியஸ் 30 டேஸ் எடுத்துங்க அப்படின்றாங்க. ஏன்? இஃப் யூ ரிசைன் ஆர் ரிட்டையர் எக்ஸாக்ட்லி த லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டே, தட் டே வில் பி டேக்கன். As per the Indian British's calendar, என்னது? Night will be the day ends. Will be the day end. Clear? ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் கெட்ஸ் ஓவர் பை அட் வாட் டைம்? 5 o'clock or 6 o'clock. Office time always gets ahead of the night. The moment he resigns at 6 o'clock, he now loses the signing power. So he is no more being the employee for the company hereafter. இதுக்கப்புறம் சைனிங் பவர் இன்னொருத்தர் போயிடுது. அதாவது நீங்கள் 15th மார்ச் ரிசைன் பண்ணுறார் ஆர் ரிட்டையர் ஆகிறார்னா அந்த டேட்டு அவருக்கு ஃபுல் டேட்டா இல்லை, முழு 30 நாள் எடுத்துக்கணுன்றார்.
முழு 30னா அது முழு நாளாக இல்லைன்னா அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி டேட் வரைக்கும் எடுத்துக்கன்ற. திஸ் இஸ் லாஜிக். கிளியர்? ஸோ இந்த இடத்துல மந்த்னா என்ன, கிராஜுவேட்டியில் மந்த்னா என்ன, அங்கே கேலண்டர் மந்த், இங்கே ரெகுலர் மந்த். ரெகுலர் மந்த்னு சொன்னால் என்னைக்கு ரிட்டையர் ஆகிறோ அந்த டேட்டை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 மாதத்தை எடுத்துக்கணும். ரைட். 30 நாள் கணக்கு கிடையாது. 30 நாள் கணக்கு கிடையாது. இல்லை ரஃபா சொல்கிறேன், 30 நாளுங்கிற கணக்கு இங்கே கிடையாது. ஓகே, அப்படியே 31லாம் ரொம்ப இடிக்கும், அவ்வளோலாம் பார்க்க சொல்லலை. அந்த டேட் கிடையாதுங்கிற ஆர்குமெண்ட் மட்டும் பேசியிருக்கிறேன். பிப்ரவரி மாதத்துலாம் 28னா 30 வருமா அப்படின்னா, இப்போ எல்லாமே நம்ம மொபைல் டாப்அப் பண்ணாக்கா 28 நாள் தான் தரான். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு தெரியல, ஒரு மாதத்தை 28 நாள் ஆக்கியிருக்காங்க. கேஸ் போடலாமா, யாராவது போடுறீங்களா? போட மாட்டேங்கிறோம் யாருமே கேஸ் போடுறோம். இப்போ கேஸ் போட்டோன்னா அவன் விவரமாக என்ன பண்ணிட்டான், அப்படியா நான் ஒரு மாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை வந்து ஏற்றிவிட்டான். ஓகே, முன்னாடியெல்லாம் சேலரிங்கிறது வாரக்கணக்கில் சேலரி, முன்னாடியெல்லாம் வாரக்கணக்கில் சேலரி, அது ஒரு மாத கணக்கில் சேலரி மாற்றினாங்க. இப்போ வாரக்கணக்கில் சேலரினா ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 52 வீக்ஸ் இன் அ இயர் இன்ட்டு 1000 ரூபாய் போட்டால் 52,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அதே சமயத்தில் மாத சம்பளம்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது அப்படின்ட்டு 4000 இன்ட்டு 12 மாதம் எவ்வளோ வந்துச்சு? 48. ஒரு 4000 காணா போச்சு. காணா போன 4000 போனஸ்ன்னு சொல்லிட்டு இயர் எண்டில் கொடுத்துறாங்க. அதான் லாஜிக். வீக்லி சேலரி இஸ் கன்வெர்டட் இன்டு மந்த்லி சேலரி. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு வாரம் குறையுது இல்லையா, அதாவது ஒரு 4 வாரம் குறைஞ்சிருது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, போனஸ்னு ஒரு மாதம் சம்பளம். அதான் போனஸ் பல இடத்துல கேட்டிங்கன்னா 1 மந்த் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஓகே, 50 to 48க்கு 8.33% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 48க்கு 8.33 4,000 வருது இல்லையா? இதான் அந்த அண்டர் த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் the minimum statutory bonus is 8.33% of the employees basic wages and DNS allowances. இங்க இருந்து வருதுன்னு தெரியல இந்த கதையெல்லாம். சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு கதைகள் இருக்கு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நான் ஆக்சுவலாக டேக்ஸ் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ டிடன்ட் ஸ்டடி. ஓகே, தேவை பாஸ் பண்ணுறதுக்கு படிச்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை ரசித்து ஒவ்வொரு பாயிண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு தேடும்போது அமேசிங். வெறுமனே நீங்கள் டேக்ஸ் மட்டும் படிங்க, ப்ரொஃபஷனலி குவாலிஃபை ஆன பிறகு லைஃப்பில் வெறும் டேக்ஸ் மட்டும் படிங்க. இன்கம் டேக்ஸோ ஜிஎஸ்டி ஏதாவது ஒன்று, எல்லாத்தையும் வந்து எல்லா ஆணையும் நீங்கள் பிடுங்க வேண்டாம். ஒன்று மட்டும் நான் டேக்ஸில் மாஸ்டர். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஐ திங்க் ஐ ஹேட் அ கான்டாக்ட் வித் ஹிம் இன் 2012-13 நினைக்கிறேன். அப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. அப்போ தான் அறிமுகம் வர்றது. இட்ஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட். சார் ஜிஎஸ்டி நான் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னார். அப்போ ஜிஎஸ்டி கிடையாது, சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி மாறணும்னா ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிட்டார். சர்வீஸ் டேக்ஸ் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். டக்குன்னு ஜிஎஸ்டி வந்தோன்னே ஜிஎஸ்டி நான் மாஸ்டர் பண்ண போகிறேன் மிஸ்டர் ஜிஎஸ்டின்னு போட்டார். அவர் பேர் மிஸ்டர் ஜிஎஸ்டின்னு போட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மாதத்துக்கு ஒரு முறை உட்காந்துட்டு அதில் ஏதாவது நியூ அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது அவரோட வேலை. பியூட்டிஃபுல்லி காயிண்ட். பட் சின்ஸ் த இன்செப்ஷன் இப்போயே ஒரு 8-10 வருஷத்துக்கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு ஜிஎஸ்டி அந்த ஊரில் அவர் மட்டும் தான் தெரியுது. ஏதாவது ஒரு இடத்துல ஜிஎஸ்டி பற்றி ஸ்பீச்சாக அவரை கூட்டுருவாங்க. வேறு எதுவுமே he is very clear. Day one itself I can't confine my preparation and exposure only in GST. சென்னையில் சென்டர் வச்சுருக்கும் போது ஃபெமா அதுக்கு மட்டும் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட். ஆக்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஹீ ஸ்பெஷலிஸ்ட் ஓன்லி ஃபெமா, வேறு எதுவுமே பேச மாட்டார். ஃபெமா மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பார், அது மட்டும் தான் பேசுவார். அதை நல்லா ஃபைன் டியூன் பண்ணார். ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, எக்ஸாம் போனால் போதுன்னு அங்கங்கே 4-5 மார்க் வர மாதிரி எழுதிவிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு மேலே படிக்க மாட்டீங்க. அவர் அது மட்டும் தான் எக்ஸ்பர்ட். ஆல்வேஸ் ரைட்ஸ் எ காலம் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ யூ என்ஜாய் லேர்னிங் த டேக்ஸ் ஃபர்ஸ்ட். சின்னதாக டேக்ஸ் பற்றி ஏதாவது வீட்டில் கேள்வி கேட்குறாங்க, மக்கள் மத்தியில் ஏதாவது கேள்வி வருது அப்படி சொன்னாங்க, லிசன் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன ஆன்சர் சர்ச் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். வெறுமன டேக்ஸ். ஓகே, நவ் இந்த கேஸில் வந்து whichever is the least exemption ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் தான் நமக்கு கவனமா பார்க்க வேண்டியது. ஓகே, பீரியட் ஆஃப் ஏர்ன்டு லீவ். இந்த இடத்துல பீரியட் ஆஃப் ஏர்ன்டு லீவ். Period of earned leave in credit multiplied by 10 months average salary. 10 months average salary. Clear? Period of earned leaves in credit. இந்த முதல் 4 பாயிண்ட்ல 2, 3, 4 you will be able to understand easily. Let me explain. 10 months average salary. Average salary. அப்ப இது calendar month கிடையாது. calendar யூஸ் பண்ணல, அதனால இது calendar month கிடையாது. only pure month. Average salary அப்படின்னு எதை மீன் பண்றோம்? 10 months. Prior from the date preceding the retirement. இந்த டேட் என்னைக்கு ரிட்டையர் ஆகிறோ அதுக்கு முந்தின நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். you have to count, start the counting. 14/3 ன்னு சொன்னால் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் எடுத்துக்கணும்னா 14th. 15/3 ன்னு சொன்னா 3 to 3 12 months. 10 months எடுக்கணும்னா 4/5 ன்னு எடுத்துங்க. இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு எத்தனை மாசம் இருக்கும்? 12 months இருக்கும். கிளியர்? எப்ப ரிட்டையர் ஆகிறோ அதுக்கு முந்தின எக்ஸாக்ட் 1 year முன்னாடி a date after. Don't forget to add 2 months. Easier. So அப்ப 15th மேல இருந்து 14th மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா எத்தனை நாள் இருக்கும்? 1 full 10 months இருக்கும். 10 months இருக்கும். அந்த பீரியட்ல அவருக்கு என்ன salary? salaryங்கிறது 3. So இந்த இடத்துல salaryங்கிறது 3 விஷயங்கள் என்னென்ன? பேசிக், DA forming part and fixed percentage of commission. இந்த 3 சேர்த்துக்கணும். இந்த 10 மாசத்துல அந்த 10 மாசம் salary அப்படியே இங்க வந்துரும். இதோட ஆவரேஜ் இங்க வந்துரும். 10 into average monthly salary. 10 மாசத்துடைய மந்த்லி salary கண்டுபிடிச்சு ஆவரேஜ் எடுக்க சொல்றான். அதுக்கப்புறம் 10ஆல மல்டிப்ளை பண்ண அதே என்ன வரும்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 மாசம் salary இங்க போடுங்க. அதை 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க வந்துரும். 10 months average salary. கிளியர்? ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேஸ் எப்படி கால்குலேஷன்ஸ் பண்றோம்னு பாருங்க. Now I have completed this one. Leave salary during service taxable. Leave salary at the time of retirement. Government employees and the exempted. Salary for this purpose being basic, DA forming part of salary, fixed percentage of commission. So what happens, sir? After the death vanda fully not taxable. After death irundha fully not taxable. யாரா இருந்தாலும் exempt. Now let me explain this concept. Period of earned leave in credit. Period of earned leave in credit. Okay. Now the period of earned leave வரும்போது how do we calculate? This point you have to be now careful to understand. Leaves sanctioned are 30 days per completed years of service. ரெண்டுல whichever is lower. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு நாள் லீவ் கொடுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றானா 30 டேஸ் தான். இவன் பாட்டுக்கு இந்த எம்ப்ளாயர் வந்து 40 நாள் லீவ் சார், நீங்க 40 நாள் லீவ் எடுத்தா ஓகே, லீவ் எடுக்கலாம், 40 நாளுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றான். பட் அதிகபட்சம் எவ்வளவு நாள் தான் எடுத்துக்க முடியும்? 30 டேஸ். ஸோ கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணது 30, எம்ப்ளாயர் சாங்ஷன் பண்ணது எவ்வளோன்னு பாருங்க. கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணது, எம்ப்ளாயர் சாங்ஷன் ரெண்டுல whichever is lower is permitted. If the employer sanctions only 25 days, அப்ப எது எடுத்துக்கலாம்? கண்ண முடி 25 எடுங்க.
If the employer sanctions 40 days, you have to take only 30 days. Only 30 days. அப்படி எடுத்துக்கலாம். 30 டேஸ்க்கு மேலே சாங்ஷன் பண்ணது டிஸ்அலவுடுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். Now, leaves in credit. Okay. 800 days. Leaves in credit 800 days. Completed years of service 20. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்று leaves sanctioned. எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா 40 நாள் சாங்ஷன் பண்ணியிருக்கிறார். யாரு? எம்ப்ளாயர். இவன் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலன்னு வச்சுக்கலாம். Leave sanctioned 40 days. Maximum allowed as per the act எவ்வளோ? 30. Whichever is lower will be taken 30. And how many years are there? 20 years. Completed years of service. அப்படின்னா leaves eligible for leave salary. எவ்வளோ? You have to multiply these two. 600 days தான் eligible. இவன் வந்து 800 நாளைக்கு சம்பளம் வாங்கியிருப்பான். 800 நாளைக்கு வாங்கியிருந்தாலும் 600 நாளைக்குரிய தான் கணக்கில் எடுத்துக்கணும். எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்கிறார்? 40. பட் அலோடு எவ்வளோ? 30. நீங்க இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். 10 நாள் தேவையில்லாம எக்ஸஸ் அலோவ் பண்ணோம்ல, அது டிஸ்அலோடுன்னு சொல்லி இங்கேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அலோடு 40 நாள்ல 30 தான் அலோடு, 10 நாள் டிஸ்அலோட் பர் இயர் ஃபார் 20 இயர்ஸ். 200 டிஸ்அலோடுன்னு சொல்லிட்டு 600 ஒன்லி அலோடுன்னு இப்படியும் போடலாம். ஐதர் ஆர். கிளியர்? சப்போஸ் completed years of service 20 but leaves sanctioned being only 25 per annum. அப்ப என்ன சார்? லீவ் சாங்ஷன் எவ்வளோ? 25. மேக்ஸிமம் அலோடு 30. whichever is lower 25. completed years of service 20. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 500. அப்ப லீவ்ஸ் இன் கிரெடிட் எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு 25 நாள்னா 20 நாளைக்கு 500. வாட் அபவுட் தி டிஸ்அலோவ்டு? டிஸ்அலோவ்டு இல்லையே. ஏன்? வித்தின் த லிமிட் தான் இருக்கு. சாங்ஷன்டு 25 பட் கவர்மெண்ட் சேஸ் அப் டு 30 இஸ் எலிஜிபிள் அப்படின்னு நெகட்டிவ் வருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வராது? மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 500 will be called as leave standing in his credit eligible for leave encashment. கிளியரா? ஆனா 40 நாள் சாங்ஷன் பண்ணியிருக்கிறான், அவன் அப்படியே வச்சிருப்பானா? லீவ் எடுத்திருக்கலாம். சர்வீஸ்ல இருக்கும்போது 10 நாள் சரண்டர் பண்ணி பைசா கொடுங்க சார் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். அப்படி இருந்தால் யூ கேன் சப்ட்ராக்ட் மைனஸ் வாட்? இதுல இருந்து லீவ்ஸ் அவைல்ட் அண்ட் லீவ்ஸ் என்கேஷ்ட் டியூரிங் சர்வீஸ். during service if any. இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்குதான் லீவ் ஸ்டாண்டிங் டு இஸ் கிரெடிட் இன் டேஸ். அதுக்கு மந்தா மாத்துறது டிவைட் பை 30 போட்டீங்கன்னா மந்தா மாறிடும். இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மந்த். கிளியர்? So whichever is lower of, திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். whichever is lower of leave sanctioned by the management or the limit which is 30 days per completed years of service. இந்த ரெண்டுல whichever is lower. அதுல இருந்து என்ன லெஸ் பண்ணிக்கலாம்? leaves availed, leaves encashed during the service நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா that is called period of earned leave to be posted here. இதுதான் அந்த நம்பர். Clear? Leave sanction as well as 30 days per completed years of service. Now, so மொத்த பாயிண்ட்டும் இது மட்டும்தான் இங்கே சொன்னதுதான் டீடைலிங். கிளியர்?
Let's now start with the illustration. Clear? Online students, come and text me. Miss Parinita retired from service after 28 years 7 months from ABC Limited. Leave sanctioned by employer 42 days per annum. But limit எவ்வளோ 30 days தான். Leaves availed during the service 400 days. இப்போ எது எடுக்க முடியாது 7 months எடுக்க மாட்டோம். Completed years. Leaves encashment received வந்து 4 lakhs 30. The average salary for 10 months preceding the month of retirement is 27,000. எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டான். நீங்கள் சம் அப்ளை பண்ணால் போதுமானது. Leaves sanction 42 days per annum. Disallowed எவ்வளோ disallowed பா? In excess of 32 days per annum is disallowed per completed years of service. So into 28 limit. ஏன் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். ஸ்டாச்சுரரி லிமிட். ஓகே ஓகே, நம்ம அப்புறமேட்டு போட்டுக்கலாம். கடைசி தானே போட போகிறோம். ஃபுல் டேஸ் போடல இல்லையா? ஓகே. 12 disallowed. எவ்வளோ தான் அலவுடு? 30. கம்ப்ளீட்டட் ரேட் சர்வீஸ் வந்து 28. அப்போ லீவ்ஸ் அவைலபிள் எலிஜிபிள் எவ்வளோ? 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 840 மைனஸ் லீவ்ஸ் அவைல்டு டியூரிங் சர்வீஸ் 400 இங்கே கொடுத்துருக்குறாங்க. லீவ்ஸ் என்கேஷ்டு ஒன்றும் கொடுக்கல. ரிட்டையர்மெண்ட் அப்போ என்கேஷ்டு கிடையாது, சர்வீஸில் இருக்கும்போது என்கேஷ்டு. 440 will be the leaves days available in his credit. Days or period available in his credit. So leave salary received எவ்வளோங்க? 430 minus whichever is the least is exempted. Number 1 being leaves in credit into 10 months average salary. Average salary 10 months average salary 3 ceiling 25 lakhs. 4 actual leave salary received 4 lakhs 30.
Leaves in credit எவ்வளவு இருக்கு 440 days divided by 30 you will get in months. 10 months average salary அவங்களே கொடுத்திருக்காங்க 27000. Now what is the value you are getting? 3,96,000. Here 10 into average salary 27,000. 2,70,000. Among the three, the least being this one is exempted. Then taxable value being 1,60,000. Taxable leave salary being 1,60,000. Taxable leave salary being 1,60,000. So days available being 440 days, 27 being the monthly salary. அப்படிங்கும்போது number of months எனக்கு calculate பண்ணணும். It's not in days. So அதை 440 30 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். 440 30 ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறேன். Let's now try the next illustration. இந்த கேஸ்ல determine the gross salary in the following cases. அதே leave salary தான். If she retires from government service இருந்தா, she retires from the service of Delhi Municipal Corporation, Life Insurance Corporation of India, private sector. Government serviceங்கிறது வேற, இதெல்லாம் நான் கவர்மெண்ட்ல தான் வரும். டெல்லி முனிசிபல் கவர்மெண்ட் தானே சார். we are talking about state and central government case தான் இங்கே. அதனால இந்த இடத்துல அந்த டவுட் வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்படின்னா இந்த மூணு கேஸுக்கும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இங்கே வரும்போது whichever is the least is exempted. அதுக்கான ப்ரொவிஷன் டெல்லி முனிசிபல் கார்பரேஷன், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், பிரைவேட் செக்டர் இதெல்லாமே சேம். ரைட், இந்த சம் லெட்ஸ் see. Mrs. Vandana retires on 16th October 2025 after 30 years and 8 months service. Right. Current running month year வந்து என்னது? First April 2025 ஆரம்பிச்சு 31st March 2026 வரைக்கும் இருக்கு. என்னைக்கு ரிட்டையர் ஆகிறாரு? 16th October 2025 என்னைக்கு ரிட்டையர் ஆகிறாரு. ரைட், லேட்டஸ்ட் இயர் 25-26 சேலரி எவ்வளோ? 15,000. டிஎன்எஸ் அலவன்ஸ் 7,500. அதுக்கு முன்னாடி வருஷம் 1/4/2024 இந்த டேட் வரைக்கும் சேலரி எவ்வளோ? 12,000. டிஏ 6,000. இந்த டேட்டுக்கு பிறகு அவர் எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லை. 60% DNS allowance forms part of the superannuation benefit. Okay, now let's see. Salary எவ்வளோ? Salary எவ்வளோ? Current running yearல 15,000 being the salary. இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை மாசம்?
9 months இல்லையா, சரி 6 months, ஸோ இன்ட்டு 6 months. அது இல்லாமல் அக்டோபரில் 16 நாள் வரைக்கும் 15,000 இன்ட்டு 16 days, பட் தட் மந்த் இஸ் ஃபார் 31 days. 31 நாளைக்கு ஒரு சம்பளம் அந்த மாதம் வரும். அதில் ஒரு 16 நாள் வேலை செஞ்சிருக்கிற 14 நாளைக்கு எவ்வளோ? வாட் இஸ் த சேலரி யூ ஆர் கெட்டிங்? அன்னைக்கு வேலை செஞ்சு தானே ரிட்டையர் ஆனார். ஆக்டில் வேலை மாதிரி சொன்னீங்களே சார், அப்படிலாம் கிடையாது. சேலரி கேல்குலேஷனுக்கு அந்த நாள் 6 மணியோட முடிஞ்சிருச்சு. அந்த சம்பளம் அந்த 6 மணியோட வேலை செஞ்சு கொடுத்தாகணும். கொத்தனார் வராரு 5 மணிக்கெல்லாம் கை கழுவிடுறாரு, நைட்டு முடியலன்னு அனுப்பாமல் விட்டா என்ன ஆகும்? அந்த கடாபாரத்துக்கு நம்ம மண்டையில் போடுவார். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறீங்களே சார், என்ன பண்ணுறது? சொல்லுங்கள், எவ்வளோ வருது? 97,742. டிஏ எவ்வளோ? டிஏ வந்து 7,500. ஸோ 7,500 இன்ட்டு 6 months, 7,500 இன்ட்டு 16/31, அப்படியே பாதியாக வரும். என்ன எவ்வளோ யோசனை? எவ்வளோ வருது? 48,871. புக்கில் வந்து 49 இருக்குது, 98,000 சொல்லியிருக்கிறேன். கோர்ஸ் அந்த எரரை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் சம்ம மாற்ற போகிறோம் இல்லையா? என்னப்பா? இல்லை கிராஸ் சேலரியில் கம்ப்ளீட்லி டேக்ஸபிள். ஓகே, சில கால்குலேஷன் பர்பஸுக்கு டிஏ வந்து எவ்வளோன்னா 60 எடுத்துக்கணும். கிளியர்? கிராஜுவிட்டி கால்குலேஷனுக்கு வேற மாதிரி எடுப்போம். லீவ் சேலரிக்கு 3 எடுக்கணும். கிராஜுவிட்டி நாட் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் இருந்துச்சுன்னா 3 எடுப்போம். ஓகே, ஆனால் டிஏ கம்ப்ளீட்லி டேக்ஸபிள். டிஏ வாங்குறீங்க இல்லையா, அது ஃபுல்லி டேக்ஸபிள் தான்ப்பா, டவுட் வரக்கூடாது. Salary for the different calculation purpose is different. Now, leave encashment. Government employee இருந்தால் case 1 fully exempt. And taxable salary being gross salary. Gross salary எவ்வளோ? 1,46,600. Okay, 13. Other cases, case 2, case 3, case 4, இது ரெண்டும் சேம் தான். ரைட். இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியோம். லீவ் என்கேஷ்மெண்ட் கால்குலேட் பண்ணும்போது லீவ்ஸ் சாங்ஷன், ஓகே, இங்கே போடுறேன். லீவ்ஸ் sanctioned. Leaves allowed for 1 year of completed service 23 days. 30 years of service is there. அப்படின்னா 690. Any disallowances இருக்கா? இல்ல. ஏன்? maximum 30 வரைக்கும் allow பண்ணலாம். The company sanction only within the 30, there is no disallowances. அதுல இருந்து leaves taken during service and encashed during the service. Leaves availed, leaves encashed during the service. No disallowances as
employer sanctioned within the limit, within the statutory limit of 30 days. அதான் இது ஒரு சின்ன நோட் கொடுக்கணும். ஏன் டிஸ்அலவன்சஸ் இல்லை? எம்ப்ளாயர் 40 நாள் சாங்ஷன் பண்ணியிருந்தால் 30 நாள் தான் அளவோட, அதுக்கு மேலே இருக்கிற 10 நாள் டிஸ்அலவன்ஸ் சொல்லியிருக்கலாம். இங்கே சாங்ஷன் சேமாக தான் இருக்கு. லீவ்ஸ் அவைல்டு வந்து 150 days, லீவ்ஸ் என்கேஷ்டு 60 days. அப்ப லீவ்ஸ் இன் கிரெடிட், எலிஜிபிள் ஃபார் லீவ் சேலரி எவ்வளோ? 480 days. 480 days. So leave salary received minus whichever is the least exempt. Number 1, leaves in credit into 10 months average salary. 10 months average salary. 2, 10 into average salary. 3, ceiling 25 lakhs. 4, actual leave salary received. ஆக்சுவல் லீவ் சேலரி ரிசீவ்டு எவ்வளோன்னு சொல்லலை. அப்போ மேனேஜ்மெண்ட் எப்போதுமே சேலரி கொடுக்கும்போது லாஸ்ட் ட்ரான் சேலரி வச்சு கொடுத்துருப்பாங்க. எத்தனை நாள் இருக்கு? இதை இப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறேன், வேற வழி இல்லை. லீவ் சேலரி கொடுக்கல, மொத்தம் 480 நாள் இருக்கு. எம்ப்ளாயருடைய கணக்குப்படி 480 தான் இருக்கு, டிஸ்அலோட்லாம் இல்லை. எம்ப்ளாயரோட கணக்குலேயே 480 தான் இருக்கு. டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா அத்தனை மாதம் இருக்கு. ஒரு மாதத்துக்கு என்ன சேலரி கொடுத்துருப்பாரு எம்ப்ளாயர்? லேட்டஸ்டாக ட்ரா பண்ண சேலரி வச்சு எம்ப்ளாயர் ஆஃபர் பண்ணியிருப்பார் 22,500. ஓகே, லேட்டஸ்டாக ஆஃபர் பண்ண இன்க்ளூடிங் டிஏ. சார் டிஏ ஆஃபர் பண்ணியிருக்க மாட்டார் சார், டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட் மட்டும் ஆஃபர் பண்ணியிருப்பார் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்ட். பட் கிவ் த ஹிண்ட். ஓகே, புக்கில் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஃபுல் வேல்யூ நான் எடுத்திருக்கிறேன். தட்ஸ் வாட் அபவுட் த லீவ் சேலரி ஆஃபர்ட் பை த எம்ப்ளாயர். எவ்வளோ? 3,60,000. இது 3,60,000. I need to calculate 10 months average salary. 10 months average salary na எந்த பீரியட் நம்ம மீன் பண்ண போறோம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு மொத மாசம் 15/10/2025. 15/10/2000. அப்படியே ஒரு வருஷம் தள்ளி போடுங்க, முன்னாடி போங்க. 15க்கு பதிலாக எதை எடுத்துக்கணும்? 16. 10க்கு பதிலாக 2 மாசம் தள்ளிடுங்க. ஸோ 16/12/2024. இந்த டேட்ல அவருக்கு என்ன சேலரி இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். இந்த டேட்ல இருக்கிற டோட்டல் சேலரியில நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவரேஜ். இது எப்படி கால்குலேட் பண்றது? கிளியரா? முழு மாசமா இருந்தா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்காக நான் முழு மாசமா எடுத்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரி 2025 இருந்து அக்டோபருக்கு முதல் மாசம் 30 செப்டம்பர் 2025 வரைக்கும் இருக்கிறது முழு மாசங்கள். இது தனியாக கண்டுபிடிங்க, இது தனியாக கண்டுபிடிங்க, இது தனியாக கண்டுபிடிங்க, இது தனியாக கண்டுபிடிங்க. மொத்தமாக கூட்டினீங்கன்னா 10 மாசம் சம்பளம் கிடைச்சிடும். எந்த டேட்ல இருந்து வேணும்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு முதல் நாள் எக்ஸாக்ட்லி 10 வருஷம் முன்னாடி போகணும், 10 மாசம் முன்னாடி போகணும். 10 மாசம் முன்னாடி போகும்போது என்ன ஆயிடுது? நமக்கு 15 முடியுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் ஸ்டார்டிங்ல இருக்கணும், 16ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். அண்டு 10 அப்படிங்கும்போது அப்படி 10 பேக்வேர்டில் போயிட்டு அதுல இருந்து 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டிஏல 60% ஒன்லி ஃபார்மிங் பார்ட் 3,600. இங்க வரும்போது 4,500 நினைக்கிறேன். இதுதான் ஃபார்மிங் பார்ட். கிளியர்? ஸோ ஒவ்வொன்றா கால்குலேட் பண்றேன். இந்த பீரியட்ல 1 2 3
4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க 4 பீரியடும் கண்டுபிடிக்க போறேன். இந்த பீரியட்ல 15,600 ரூபாய் சேலரி, அதாவது டிஏ ஃபார்மிங் பார்ட்டும் பேசிக்கும் சேர்த்து 1125 இருந்து 1425 வரைக்கும் 3 மாசம் போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வருது? 46,800. இங்கே வரும்போது 15,600 இன்ட்டு 16th ஆரம்பிச்சு 1st ஜனவரி, டிசம்பர்ல 31 நாள், 16ஆம் தேதியிலிருந்து வேலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா 15 நாளைக்கு சம்பளம் கிடையாது, மிச்சம் 16 நாளைக்கு சம்பளம் உண்டு. ஸோ 15,600 இன்ட்டு 16/26, சரி 16/31. கமான் டெல் மீ, அந்த ஃப்ராக்ஷனல் மந்த்துக்கு என்ன சார்? 16th டிசம்பர்ல இருந்து 31st டிசம்பர் வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா, டிசம்பர்ல 31 நாள். கவனிங்க, டிசம்பர்ல 31 நாள்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ண டேட் 16, அதுக்கு முன்னாடி 15 நாள் போயிடுச்சு. டிசம்பர்ல 31 நாள் 15 நாளைக்குரியது கிடையாது, அப்போ 16 நாளைக்குரிய சேலரி எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸோ இன்ட்டு 16/31 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 8,000. புக்ல தப்பு இருக்கு, கரெக்ட் பண்ணிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புக்ல என்ன பண்ணிருக்கணும்னா அந்த சர்வீஸ் பண்ண டேட்டா கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கிறேன். 16th டேட்டா கால்குலேட் பண்ணி இருக்கிறேன். பட் பிராக்டிகலி வாட் ஐ ஹவ் டன் இஸ் கரெக்ட் இங்க. ஓகே, அடுத்தது இங்க வரும்போது 19,500 இன்ட்டு 14ல இருந்து 39 வரைக்கும் எத்தனை மாசம் இருக்கு? 6 months. ஸோ இன்ட்டு 6 போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வருது? 1,17,000. இங்கே வரும்போது 19,500 எத்தனை நாள்? அக்டோபர்ல 31 நாள், ஆனால் 15 நாள் கால்குலேட் பண்ணி ஆகணும். 15/31 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 9,435. ஸோ இது 3 மாசம். சரி, எத்தனை மாசம் இது? 3 மாசம். இது 6 மாசம், 9 மாசம், இது ஒரு 1/2 மாசம், அது ஒரு 1/2 மாசம், 10 மாசம் ஆச்சு. டோட்டல் சேலரி எவ்வளவு வருது? 287. 1,81,287. புக்ல என்ன பண்ணியிருக்கிறேன்னா, என்னைக்கு ரிட்டையர் ஆனா அப்படியே எடுத்துக்கிட்டு பேக் சைடில் 17 எடுத்துக்கிட்டேன். 16th டேட்டையும் கால்குலேஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 10 வருஷம் முன்னாடினா 17/12/25 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 24ல இருந்து இது 24, சாரி. இப்படி கால்குலேட் பண்ணதுனால இங்க 15/20/31 வந்திருக்கு, இங்க வந்து 16/31 வந்திருக்கு. டவுட் வரக்கூடாது உங்களுக்கு. ஓகே, அப்ப எது சார் கரெக்ட்? யூ கேன் கிவ் த calculation perfectly this way. இங்க நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஓகே, prior from the date of preceding the retirement. prior date of retirementக்கு முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதுக்கு நம்ம எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி போடலாம். you can go with this one. now here 10 into average salary 1,81,287. what we have calculated there as a working note number 1 will be applicable here. leaves in credit வந்து 480 நாள் இருக்கு. மாசம் கன்வெர்ட் பண்றதுக்கு divided by 30 போட்டேன். into 10 months average salary being 18,129. 18,129. get me this value. 2 lakhs 19 90,000. okay okay so இதுல the least will be deductible. 1,81,287 is deductible, exempted. balance is taxable. எவ்வளவு வருது பேலன்ஸ்? 1,07,13. okay,
So 1,78,713 is taxable. Working note number 2. Now what about the total taxable salary for the cases 2, 3, 4? Delhi Municipal Corporation, LIC and private company. இந்த மூணு கேஸுக்கும் ஒரு ஆன்சர். 3 lakhs 326. 3,25,326 is the answer. Clear? அதுவும் பிரைவேட் தான்ப்பா. ஆமாம், கவர்மெண்ட்னா டைரக்ட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலாக இருக்கணும். அதெல்லாம் பிஎஸ்யூ அண்டர்டேக்கிங்காக வந்துடுது. Delhi Municipal Corporation is a local authority. Okay. So we are not discussing about, we are not considering the local authority here, only state government and central government நம்ம எடுத்துக்கிறோம். Let's start with the next illustration. Let's see. A was employed with Z Limited. He retired with effect from 1/2/26. 1/2/2026. I am accounting for which year? 1/4/2025 ல இருந்து 31st March 2026 பத்தி பார்க்க போறோம். After completing 24 years and 5 months, 5 months has no meaning at all. 6 months and 1 day இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். Here it is not 6 months. He submits the following information. Basic salary per month at the time of retirement, but இங்க லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்னைக்கு போட்டிருக்கிறாங்க? 1/7/25 என்னைக்கு லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க? 1/7/2025. அப்ப இந்த டேட்ல இருந்து அவருடைய சேலரி 5,000 ரூபாய். DNS allowance 100%, இன்னொரு 5,000 ரூபாய். அதுல 60% only forming part of salary. Right. His pension was determined 3,000 per month. ரிட்டையர்மெண்ட் ஆன டேட் இது. இதுக்கப்புறம் அவருக்கு பென்ஷன் கிடைக்குது. இது வரைக்கும் சேலரி கிடைச்சது, இதுக்கப்புறம் பென்ஷன். எவ்வளவு பென்ஷன்? only 3,000 per month. He got 50% of the pension commuted on 1/3/2026. 1/3/2026 ல commuted pension 50%.
which is equivalent to 1.2 lakhs. அதுக்கு பிறகு அவருடைய ரெகுலர் பென்ஷன் என்னவா குறைஞ்சிருக்கும்? 3000ல 50%, 1500 மொத்தமாக வாங்கிட்டார். இனிமேல் எவ்வளோ இருக்கும்? இன்னொரு பாதி தான் இருக்கும், 1500 தான் இருக்கும் இதுக்கப்புறம். In addition to this, he received a gratuity 1,50,000, leave encashment amounting to rupees 56,000 on account of accumulated leave of 240 days. எவ்வளவு சேர்ந்து வந்திருக்கே சார் எங்களுக்கு. நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்துக்கிட்டே ஆகும்போது இதெல்லாம் சேர்த்து வந்தால் சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? நீங்கள் சந்தோஷப்படும் போது அதுக்கு டேக்ஸ் இருக்குது, நான் கேல்குலேட் பண்ணி கொடுக்குறேன், சிக்கலே இல்லாமல் இன்னும் சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷத்தில் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தருவீங்க. ஏன்னாம்மா மார்க் பார்க்கக்கூடாதுப்பா, மணியாக பார்க்கணும். So whatever the thing we study is converted into money. Money matters. Okay. So in this illustration we have leave encashment as well as gratuity and all. He was entitled to 40 days leave for every year. இப்போ ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணிக்கலாம். முதல் லீவ் சேலரி கண்டுபிடிச்சிக்கலாம். 40 days leave. லீவ் சேலரி கேல்குலேட் பண்ணதை முதல் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் கன்ஃபைன் பண்ணிக்கிறேன். லீவ் சேலரி வரும்போது லீவ் சேலரி ரிசீவ்டு. ஓகே, கிராஜுவிட்டி 1,00,000 ரூபாய், லீவ் என்கேஷ்மெண்ட் அமௌண்டிங் டு rupees 56,000 on account of accumulated leave of 240 days. 56,000 ரூபாய் லீவ் என்கேஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. மைனஸ் whichever is the least is exempt. Okay, number one. Period of earned leave in credit. இடம் பத்தல, leaves in credit multiplied by 10 months average salary. Second, 10 into average salary. Three, ceiling. Leave encashment உடைய ceiling எவ்வளோ? 20 இல்லை. எல்லாம் நாலஞ்சு சொல்லும் போது தான் அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்போ 2 தானே வந்திருக்கு. ceiling, then actual being 56,000. Leave standing to his credit பார்க்கலாம். Leave standing to his credit. Leaves sanctioned. $40 days for every completed years of service. 40 into 24 years. எவ்வளோ? 960 minus disallowed. Excess of 10 days is disallowed for every completed years of service. 40, 30 வரைக்கும் தான் allowed. அதுக்கு மேல இருக்கப்ப disallowed இருக்கு. மொத்தம் எத்தனை completed years of service இருக்கு? 24. So 240 disallowed. 720 minus leaves encashed and availed. Balance on the leave standing in his credit. Leave standing in his credit daysல எவ்வளோ என்கேஷ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு? 240ங்கிறது என்கேஷ்மெண்ட், நேம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். லீவ்ஸ் அவைல்டு, லீவ்ஸ் என்கேஷ் டியூரிங் த சர்வீஸ் எவ்வளோ கொடுக்கல. தென் யூ ஹேவ் டு கால்குலேட். எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? Leaves sanctioned by the employer 960, leaves in his credit on retirement 240 நாள் தான் இருக்கு.
அப்போ மிச்சம் 720 நாள் என்ன ஆயிடுச்சு? லீவ்ஸ் அவைல்டு ஆர் என்கேஷ்டு டியூரிங் த சர்வீஸாக இருக்கும். லீவ்ஸ் அவைல்டு ஆர் என்கேஷ்டு டியூரிங் த சர்வீஸாக இருக்கும். Now this is working note number 1, this is working note number 2, this is working note number 3. இந்த 720 நான் இங்கே ஃபீட் பண்ணுறேன். அப்போ லீவ் ஸ்டாண்டிங் டு இஸ் கிரெடிட் பீயிங் 0. ஓகே, உலகத்தை சுற்றிட்டு உருண்டைன்னு சொல்கிற மாதிரி எவ்வளோத்தை கால்குலேட் பண்ணிட்டு உருண்டைன்னு போடுறோம். அப்போ இது நமக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் 10 minutes. ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 then leave standing to his credit is 0 அப்படின்னா whichever is the least is this one only. எனியோ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நாட் ரெக்வயர்ட், பட் அதையும் கால்குலேட் பண்ணிக்கிறேன். எப்போ ரிட்டையர் ஆகிறாரோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 மாதம் எனக்கு வேணும். 1/2/26னா அந்த டேட்டை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 12 மாதம் ரொம்ப சௌரியமாக கொடுத்துருக்கான் பாருங்கள். 31st January 2026 ஆரம்பிச்சு அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு வருஷம் முன்னாடி. அப்போ 1/3 அப்படியே 1/3 31க்கு அடுத்த நாள் 1 மந்த் 1 வரும்போது 2 மாதம் சேர்த்துட்டீங்கன்னா 3 1/3/2025. இந்த டேட்டுடைய சேலரி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த டேட்டுடைய சேலரி இந்த சம்மில் ஒரு சௌரி என்னென்னா கேலண்டர் மந்த்தும் நார்மல் மந்த்தும் ஒன்று தான். 31/1ன்னா அதுக்கு முன்னாடி நாள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ சேலரி வந்து இந்த டேட்டில் என்ன நடந்திருக்கு, 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டோட இது நடந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கணும்? இந்த இடத்துல சேலரி 4500 ரூபாய் அண்டு 4500 ரூபாய் டிஏ, அதில் எவ்வளோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி 0.6. கிளியர்? இன்க்ரிமெண்ட் டே பண்ண டேட் இது. அப்போ 1/3/2025 ஆரம்பிச்சு இன்க்ரிமெண்ட் டேட்டான 1/7/2025 வரைக்கும் எவ்வளோ சேலரி இருக்கு? 4500 ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி எவ்வளோங்க? 2700. எத்தனை மாதம் வந்துச்சு இது? 4 months. Then what is the total value? 28,800. அதுக்கு பிறகு 1/7/2025 ஆரம்பிச்சு ரிட்டையர்மெண்ட் டேட்டான 1/2/2026 வரைக்கும் இப்போ சேலரி 5000 ரூபாய், டிஏ 5000, அதில் 0.6 3000 will be the DA forming part. 5000 plus 3000 8000. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எத்தனை மாதம் இருக்கு? 6 மாதம் இருக்கணும். 10 தானே வந்து ஆகணும். அப்போ மேலே தப்பாக போட்டிருக்கிறோமா? 1/3 1/2னா ஆமாம். ஓகே ஓகே, திஸ் வில் பி 1/4 வருமா? ஓகே. 31ன்னு சொன்னால் மறுநாள் வந்து 1/2 2 நாள் சேர்த்து 2 மாதம் சேர்த்தாக்க 1/4. ஓகே, தென் 1/4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4 5 6 3 மாதம். அப்போ மேலே வந்து என்ன நம்பர் பண்ணோம்? 3 months போடுங்க. 21,600. அதுக்கப்புறம் இது எத்தனை மாதம் இருக்கு? 7 months we have. இது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 10 மாதம் வரலன்னு டக்குனு எங்கே தப்பு பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எவ்வளோ வருது? 56,000. ஓவரால் டோட்டல் பீயிங் 77,600. So working note number 4. Working note number 4. So 77,600 as per working note number 4. 56,000 the least being 0 deducted, so the taxable leave encashment being 56,000. Leave encashment calculations முடிஞ்சிருச்சு. Clear? 0 போடு. அதுவா 77,600 போட்டுருங்க.
ஓகே, நாட் ரெக்வயர்ட்னு சொல்லலாம். ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி 0. எக்ஸாமினருக்கு என்ன மூட் இருக்குன்னு தெரியாது. சரியா? மூணு விஷயங்களும் இருக்கு. இதுல பென்ஷனும் இருக்கு, லீவ் என்கேஷ்மெண்ட்டும் இருக்கு, பிளஸ் கிராஜுவிட்டியும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன முடிச்சிருக்கிறேன்? லீவ் என்கேஷ்மெண்ட் முடிச்சிருக்கிறேன். எவ்வளோ கேல்குலேஷன் பிறகு அது 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 0ன்னு கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, அதுக்காவது இந்த 0 போட தெரியும். ஓகே, now let's go for the gratuity calculations. Ready? So now gratuity வரும்போது Z limited and compute his gross salary for the assessment year assuming he is not covered under payment of gratuity act. So gratuity received minus whichever is the least is exempted, 1/2 of 10 calendar months average salary into completed years of service. Gavani, last row. Second, statutory limit எவ்வளோங்க? So here it is 20 lakhs. Third, actual in this case being 1,50,000. 1,50,000. Right. In the calculation, half into 10 calendar months average salary. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதுவும் calendar month சேம் ஆயிடுச்சு. ஸோ அதனால 77,600 நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். 77,600 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா 7,760. எனக்கு வேலை மிச்சம் ஆச்சு. ஸோ ஹியர் 7,760. 7,760. 24 years and 5 months. 5 விட்டுருங்க, 24 எடுத்துங்க. Then what's the value here? 90? Okay, 93,120. Among the three, the least being this one is going to be subtracted. Then taxable gratuity being 56,880. Clear? Now, we have to calculate the pension. Let's now finish off salary computations and all. First of all, okay, salary basic. இந்த ரன்னிங் இயர் வந்து 1/4/25 ஆரம்பிச்சு அவரோட ரிட்டையர்மெண்ட் டேட்டான 1/2 வரைக்கும் கால்குலேட் பண்ணி ஆகணும். அதில் இன்க்ரிமெண்ட் ஆன டேட் வந்து 1/7. இந்த டேட் வரைக்கும் சேலரி வேற, இந்த டேட்ல சேலரி வேற. பேசிக் 4,500 ரூபாய் இருந்துச்சு. எத்தனை மாசத்துக்கு? 1/4லேருந்து 1/7 வரைக்கும் 3 மாசத்துக்கு. 1/7லேருந்து 1/2 வரைக்கும் எத்தனை மாசம்? 7 monthsக்கு சேலரி 5,000 மாறி போச்சு. இன்னும் 2 மாசம் ரிட்டையர் ஆயிட்டார், அப்ப பென்ஷன் வரப்போகுது.
So 4,500 into 3, அதுக்கப்புறம் 5,000 into 7, 13,500, 35,000 basic மொத்தமா 48,500. DA 100%, 48,500. Okay, fully taxable. And leave encashment or leave salary, fully exempted. So fully taxable, fully taxable. 56,000 taxable, right? And gratuity 56,880 taxable. Pension முதல் ரெகுலர் பென்ஷன் பார்ப்பேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் பென்ஷன் வந்திருக்கு. ஒரே ஒரு மாதத்தில் கம்யூட் பண்ணி எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்ஷியல் பென்ஷன் வருது. இந்த ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய் பென்ஷன், அடுத்த ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபாய் பென்ஷன், 4,500. Now commuted pension. Commuted pension received being 1,20,000 minus gratuity received பண்ணால் 1/3 of total commuted pension is exempted. Commuted pension 120, இது எவ்வளவு பர்சன்டேஜ்? 50%. அப்படின்னா டிவைடட் பை 50 போட்டீங்கன்னா ஃபுல் பென்ஷன் கிடைச்சிடும் 2,40,000. அதில் 1/3 80,000 is exempted. Balance 40,000 being the taxable commuted pension. If I add all these values, that is what about gross taxable salary. Gross salary. $2,54,380. 2,54,380. Clear? We will move on to the next two simple calculations based adjustments. VRS and retrenchment compensation. கவனிங்க. So I am going to complete retrenchment compensation and voluntary retirement compensation. Okay. So basic salary is taxable, dearness allowance taxable, advance salary, arrear salary if any also be taxable on receipt basis. Majority cases subject to relief under section 89(1) class 1. Gratuity taxable subject to some exemption. Pension also, leave salary also the same way. And fees, commission எப்போதுமே taxable தான்ப்பா. போனஸ் இருந்தாலும் taxable, but taxable on receipt basis. arrear கிடையாது, ரிசீவ் பண்ணியிருந்தா மட்டும் taxable. சேலரியில் பொறுத்த வரைக்கும் டியூ ஆர் ரிசீவ் whichever is earlier, but போனஸ் இருந்துச்சுன்னா பணம் வந்தால் மட்டும் taxable. In this class, I may try to finish off retrenchment compensation and voluntary retirement compensation.
And provident fund and superannuation fund, especially PF, I need to explain in detail. So this will be in the next class. I try to finish up these two in this class itself. Okay. Provident fund allowances எல்லாமே next classல முடிச்சிருவேன். Allowances deductions எல்லாமே. Perquisites will go at the last. Okay. Retrenchment compensation கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. Now, exemption allowed for retrenchment compensation. எம்ப்ளாயருக்கு பிஸ்னஸ் வால்யூம் குறைஞ்சிருச்சு, தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் பிஸ்னஸ், தே வாண்ட் டு ரெடியூஸ் தியர் ஓன் பிஸ்னஸ் ஆல்சோ. அப்போ எம்ப்ளாயீஸை சில பேர்த்த குறைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எக்ஸம்ஷன் அலோட் ஃபார் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன். இஸ் தட் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அண்டர் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஸ்கீமா? ஆமான்னு சொன்னால் எக்ஸம்ஷன். ஆர் it is not any central government approved scheme, but it is as per Industrial Dispute Act 1947 or under any act or rule calculate பண்ணியிருக்கிறாங்க, orders calculate பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் least of the whichever is the least will be exempt. Right. So as usual, retrenchment compensation minus whichever is the least is exempted. Number 1 you have to calculate, number 2 ceiling 5 lakhs, number 3 actual. அவ்வளோதான். இந்த நம்பர் 1 தான் நம்ம calculate பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னா 15/26 எங்கே பார்த்துருக்குறீங்க? இதை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் மாதிரியே இருக்கும். இன்ட்டு salary இன்ட்டு completed years of service and part thereof. Part thereof நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ப்ளஸ்ன்னு போட்டிருப்பேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் எழுதும்போது completed years of service and part thereof means 6 months or more இருந்துச்சுன்னா will be converted into 1 full year னு நீங்கள் ஹிண்ட் கொடுக்கணும். 15/26 கிராஜுவிட்டியில் வரும்போது லாஸ்ட் ட்ரான் சேலரியாக மாறி இருக்கும். இங்கே வந்து சேலரின்னு சொல்லியிருக்கிறப்ப சேலரின்னா என்ன? இந்த இடத்துல சேலரின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா டோட்டலாக வித்தியாசமானது. என்ன காரணம்? We are preparing this as per Industrial Dispute Act. அப்படின்னு அந்த ஆக்ட்லேயே இந்த சேலரி பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இட் இஸ் நாட் த சேலரி வாட் வி ஹவ் calculated up to now. இந்த 3 வராது, இல்லை 2 போட்டோம்லேயே அதுவும் வராது. இந்த இடத்துல வந்து டோட்டல் டிஃபரெண்ட். ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் as per Industrial Dispute Act. Salary in this case includes everything except bonus and contribution to any retirement scheme. போனஸ்ன்னு சொன்னாலும் ரிட்டையர்மெண்ட் அப்போ கொடுக்கக்கூடிய கிராஜுவிட்டி அண்டு லீவ் என்கேஷ்மெண்ட் இது மாதிரி காம்பன்சேஷன் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது சேலரியில் சேர்க்கக்கூடாது. அது சேர்த்து பெரிய நம்பர் வந்துடும், அதனால் அது சேர்க்கக்கூடாது. ரெகுலர் சேலரிஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், எக்ஸப்ட் போனஸ். ரைட். அண்ட் தட் டூ இட் இஸ் ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரின்னு என்ன அர்த்தம்? மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருந்தால் 3 கேலண்டர் மந்தோடைய சேலரியோடைய ஆவரேஜ். வார சம்பளம் வாங்குறவர் இருந்தால் 4 கேலண்டர் வீக்ஸோடைய சேலரி. டெய்லி தினக்கூலி வாங்குறவர் இருந்தால் 12 ஃபுல் ஒர்க்கிங் டேஸோட சேலரியோட ஆவரேஜ் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டது கிடையாது, ரொம்ப ரேர் தான் இது. ஆனால் விஆர்எஸ் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் சொன்னாலும் டேரெக்டாக அந்த நம்பர் கொடுத்துருவாங்க, சேலரிஸ் ஆவரேஜ் சேலரின்னு. அதை நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஸ்கீம் அந்த எக்ஸம்ஷன் அதர் தென் தட் இருந்துச்சு அப்படி சொன்னாக்க whichever is lower of these 3 is exempted. One is 15/26 into salary calculated as per the Industrial Dispute Act into completed years of service and part thereof. So second on the 5 lakhs, third on the actual. Now Gobind received retrenchment compensation 10 lakhs.
retrenchment compensation வந்தது 10 lakhs. Less whichever is the least is exempted. After 30 years, 4 months. 4 months வந்து சேர்க்க முடியாது 30 years. Okay, number 1, 15/26 into completed years of service 30 and part thereof and salary. At the time of retrenchment, he was receiving a basic salary of 20 per month, dearness allowance 5,000. எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே, எவ்வளோ வருது? 25,000. 20 plus 5, 25,000 into 3 போட்டிங்கன்னா, டிவைட் பை 3 போட்டிங்கன்னா அதே தான் வரப்போகுது. ஆவரேஜ் சேலரி அதே தான், மந்த் ஆன் மந்த். ஓகே, 3 கேலண்டர்ஸ் மந்தோட சேலரியோட ஆவரேஜ்ன்றான். 3 மாதம் ஒரே சேலரி தான் இருக்குது, அதனால் 25 டேட்டா எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 20 plus 5 okay into 3 divided by 3 ends with the same value 25,000. எவ்வளோ வருது? 4,32,692. Second being 5 lakhs. Third being actual 10 lakhs. Among the three, the least being this one is exempted, balance being this one. This one is pretty simple. This one is pretty simple. Let's now move on to the next one. Retrenchment compensation as per the act order நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் எங்களால் நடத்த முடியாதனால ரொம்ப பேர்த்த வேலையை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. அப்படி ஹார்ஷ் டெசிஷன் எடுக்காமல் எம்ப்ளாயிஸ் தானாக வெளியே போகிறதுக்கு சில ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் ஸ்கீம். திஸ் இஸ் நாட் ஆஸ் பர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட். அதனால் இது ரெகுலர் சேலரி வந்துடும். இதில் சேலரினா என்ன வரணும்? Salary for this purpose being the 3. Right. Conditions for claiming exemption of VRS. Compensation is received as per any scheme. ஏதாவது ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணி அதை இன்டிமேட் பண்ணி அதன் மூலமாக எம்ப்ளாயிஸ் விஆர்எஸ்ல வெளியே போயிருக்கணும். Exemptions shall be allowed only to employees. இதில் வந்து எம்ப்ளாயிஸ்ங்கிறவங்க யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், public sector, any company, statutory corporation, local authority, university, IIT, any other notified institutes. பல entities உள்ளார வந்துடுறாங்க. After VRS, the individual should not be employed in another company of the same management. அதே மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேரக்கூடாது. சேர்ந்தாலும் இந்த எக்ஸம்ஷன் கிடையாது, ஃபுல்லாக டேக்ஸ். And he should not have received any other VRS. விஆர்எஸ் பெனிஃபிட் இதுக்கு முன்னாடி அவர் என்ஜாய் பண்ணிருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது விஆர்எஸ், இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கேயும் ஒரு விஆர்எஸ். பழைய விஆர்எஸ்க்கு நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியிருக்கிறீங்க, இன்னொரு கம்பெனியில் விஆர்எஸ்ல வரும்போது எக்ஸம்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது, கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லி டேக்ஸபிள். இட் இஸ் அலோட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். மிச்ச எல்லா கேசஸ்லையும் இது கிடையாது. மிச்ச எல்லா கேசஸ்லையும் நமக்கு என்ன வருது? சீலிங் நம்பரில் எவ்வளோ அவைல் பண்ணாமோ மிச்சம் அந்த சீலிங் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் அவர் எப்போ வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, கிராஜுவேட்டி வரும்போது 20 lakhs. ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டார். மிச்சம் 13 லட்ச ரூபா இன்னொரு முறை கிராஜுவேட்டி வாங்கும்போது அவர் லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல அந்த நாம்ஸ் கொடுத்துருப்பேன், ப்ரொவிஷன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். Ceiling 25 lakhs, less amount exempted earlier. இதுக்கு முன்னாடி இப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இந்த ஒரு சம்மில்
430 எவ்வளோ 270 என்ஜாய் பண்ணிட்டார். அப்போ 25 லட்சத்தில் இது என்ஜாய் பண்ணியாச்சுன்னா இன்னொரு முறை லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணும்போது 22.3 lakhs அவர் ஸ்டில் ஹி கேன் என்ஜாய்னு அர்த்தம். அந்த மாதிரியான பெனிஃபிட் எது கிடையாது, விஆர்எஸ் கிடையாது. ஓன்லி ஒன்ஸ் இன் லைஃப் டைம், ஒன்ஸ் வைல், அவ்வளோதான். And the person who availed relief under section 89 will not be able to claim. Suppose அவர் 89 relief claim பண்ணியிருந்தால் அவருக்கு VRS benefit கிடையாது. section 10 class 10C VRS வந்து section 10 class 10C ரெண்டுல ஏதாவது ஒன்று தான், ரிலீஃப் வேணுமா இல்லை இது வேணுமா. So you cannot claim the relief under section 89 if you are availing the benefit under VRS. இந்த VRS ஸ்கீம் மட்டும் இந்த தியரி வந்து அடிக்கடி கேட்குறாங்க, மைண்டில் வச்சு. Least of the following will be exempt. Least of the following. So VRS compensation received minus whichever is the least is exempt. Number 1 actual. Number 2 ceiling. Ceiling வந்து similar to what? VRS தான். Number 3 into last drawn salary into completed years of service. 4 months unserved into last drawn salary. 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு சார் எனக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 7 மாசம் நான் வேலை செஞ்சுட்டேன். ஓகே, இன்னும் எனக்கு எவ்வளவு மாசம் இருக்கு? 17 வருஷம் 5 மாசம் எனக்கு சர்வீஸ் பாக்கி இருக்கு. ஓகே, ரிட்டையர் ஆகும்போது, ரிசைன் பண்ணும்போது, விஆர்எஸ் ஸ்கீம்ல வரும்போது என்னோட சேலரி 1 lakh. அப்போ எப்படி கண்டுபிடிக்க சொல்றேன்னா, இந்த கேஸ்ல 3 into last drawn salary 1 lakh into completed years of service 12 years 36 lakhs. இன்னொன்று மந்த் ரிமைன்ஸ் அன்சர்வ்டு. எத்தனை மாதம் ஒரு ஆளை வேலை செய்ய முடியாமல் போச்சு விஆர்எஸ் போனதுனால? 17 into 12 months plus 5 months எவ்வளோ வந்துச்சுங்க? வருஷத்துக்கு 12 மாதம், 17 வருஷம் சர்வீஸ் இருக்கு, 10 நாள் போயிடுச்சு. எவ்வளோ? plus 5 சேர்த்துட்டீங்க. 209 months into 1 lakh each. ஓகே, 2 crores 9 lakhs. 2 crores 9 lakhs. Is that clear? That's how we can calculate. But ceiling is 5 lakhs. Actual amount received, maximum amount being 5 lakhs. 3 completed years of service இயர்ல எடுக்கும்போது 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இயர் இல்லாத போது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் அன்சர்வ்டு. ஓகே, 3 times இது வந்து சிங்கிள் டைம். மாச கணக்கில் எடுக்கும்போது மந்த் அப்படியே எடுத்துக்கிறீங்க. இயர் கணக்கில் எடுக்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு 3 மாசம் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. Let's see the illustration here. This one also pretty simple illustration. Mr. Roshan, after serving Z Limited for 23 years 7 months, opted for the voluntary retirement scheme. The total tenure 30 years. 30 years பா. எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாரு? 23 years 7 months served. Unserved month எத்தனை? 6 வருஷம் 5 மாசம். 5 மாசம். completed years of service தான் எடுத்துக்கணும், அதனால இதை எடுத்து விட்டுலாம். So only 23 years. 23 years. 6 years 5 months சொன்னால் ஒவ்வொரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 12 மல்டிப்ளை பண்ணா 72 plus 5 77 months. 77 மாசம் நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருப்பேன் சார். நீ வேலையை விட்டு போக சொல்றீங்களே இல்லையா?
ஸோ அப்போ 74 மாதத்துடைய 77 மாதத்துடைய சம்பளத்தை கொடுங்க, ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுங்க. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கம்மியாவது கொடுப்பீங்க. ரைட். Now VRS compensation being 8 lakhs minus whichever is the least exempt. Last drawn salary being 25,000. Basic DA farming part of salary. So number 1 actual. Number 2 ceiling 5 lakhs. Number 3 into completed years of service into last drawn salary. Completed years of service 23, last drawn salary வந்து 25,000. 17 lakhs 25,000. Number 4 months unserved into last drawn salary. 77 மாசம் இருக்கு, ஒவ்வொரு மாசத்துக்கு 25,000. 19 lakhs 25,000. Among the three, the least being 5 lakhs. As subtract பண்ணிட்டீங்கன்னா balance 3 lakhs will be the taxable VRS. Taxable VRS. The next content is PF. I need to discuss that in detail. So as such now what we have covered in சொன்னால், ஒரு எம்ப்ளாயியோடைய salary எவ்வளோன்னு கேட்டால் இது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணி ஆகணும். Here I have completed block 1. There is no much issue. Block 2ல பல விஷயங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. Provident fund complete set I have to discuss in detail. Okay. Allowances சீக்கிரம் முடிஞ்சிடும், perquisites again நமக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். So the next class I may complete the provident fund and allowances also, even this one. இதை அடுத்த கிளாஸ்ல முடிச்சிருவேன், இதை முடிச்சிருவேன். Perquisites is going to be discussed at the last. இது எல்லாத்தையும் முடிச்சிருவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. perquisites மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு